அவருடைய நேசம் அவர் மாறாதவர். இயேசுவே மாறிடாய் மகாநேசரே, ஆக மாறாதவர் அன்பினாலுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதயம் அன்பிதே. மாறிடாய் மகாநேசரே, ஆக மாறாதவர் அன்பினாலுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதயம் அன்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே, அதனாலும் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே, அதனாலும் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினோம், தம் உள்ளம் போல நேசித்ததினார் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதி தேவன் பலியானாரே. சொல்லுங்க, உள்ளத்தால் அவரை தள்ளினோம், ஆதி தேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிதே, அதனாலும் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே, அதனாலும் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பை பாரில் என்னை தேடி வந்தாரே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே அன்பிதே. பாடுவோமா எல்லாரும்? பாவியாக இருக்கையிலே அன்பை பாரில் என்னை தேடி வந்தாரே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இயேசுவின் மகா, அதனாலும் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும். சொல்லி பாடுவோம். இயேசுவின் மகா அன்பிதே, அறியலாகுமோ, ஏதும் பயமாதை நீக்கிடவே யாவும் பாரினில் சாகித்திடவே அது விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலம் ஒழியாதே. பயமாதை நீக்கிடுமே யாவும் பாரினில் சாகித்திடவே அது விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலம் ஒழியாதே. இயேசுவின் மகா, அதனாலும் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும். எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் மகா அன்பிதே, அதனாலும் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே,
பள்ளத்தாக்கின் நீலி என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. சொல்லுங்க, சாரோனின் சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் நீலி என்னையும் தம் நேசத்தால் என் நேசா என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவர். என் நேசா உள்ளத்திலிருந்து அவர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவர். சொல்லுமையிலாம் சாரோனே சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் நீலி என்னையும். What a great love. There is no other love like my Jesus. சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் நீலி என்னையும் கவர்ந்து கொண்டவரே, என்னையும். நான் என்னை சாருடையவன், என்னை சரணுடையவன். சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி இவரே என்னை இவரே என் சிநேகிதா, இவரே என் பிரியமானவர், இவரே என் பிரியமானவர். பாவியான என்னையும் அவர் தேடி வந்தாரே, மணவாளனும் என் தோழனும் எனக்கெல்லாம் ஆனாரே. பாவியான என்னையும் அவர் தேடி வந்தாரே, மணவாளனும் என் தோழனும் எனக்கெல்லாம் ஆனாரே. அவர் நாமம் உயர்த்துவேன், அவருக்காகவே வாழ்வேன், அவர் நாமம் உயர்த்துவேன். நான் நேசருடையவன், நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவன். சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர். சொல்லுங்க, இவரே என் பிரியமானவர். Come on, worship louder. இவரே என் பிரியமானவர், இவரே என் பிரியமானவர். இயேசு ஒருவரே, இவரே என் பிரியமானவர். அந்த அன்பை நினைத்து கண்களை மூடி ஒரு நிமிஷம், பா என்னை எவ்வளவா நேசிச்சிருக்கீங்கப்பா, இந்த அன்புக்கு ஈடு வேற எதுவுமே இல்லை. ஒருவேளை இயேசு இல்லாம எனக்கு சில கோடி பணம் இருந்திருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேனான்னு தெரியல. ஆனா கோடிகள் எங்க கிட்ட இல்லைனாலும் எங்களுக்கு அதை காட்டிலும் ஒரு பெரிய செல்வம், அதை காட்டிலும் ஒரு பெரிய நிறைவு, அதை காட்டிலும் ஒரு பெரிய மகிழ்ச்சி இயேசுவினுடைய விலையேறப்பெற்ற அன்பு. என்னை நேசிப்பதற்கு எந்த தகுதியும் இல்லை. கல்லனென்று தள்ளிடாமல் தள்ளி என்னை அணைக்கவா, உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நினைக்கையில்
படிச்சுட்டு போறதில்ல, அவருடைய அன்பை அனுபவிக்கிறது, அவருடைய அன்பை அனுபவிக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஆசைப்படுறீங்க? சும்மா ஏனோ தானோ ஆராதிச்சுட்டு போறதை காட்டிலும் ஒரு அன்பை ருசிக்கிறதுக்கு இந்த ராத்திரி, இந்த 2வது மாதம் நம்ம எதையுமே கேட்க வேண்டாம். ஒருவேளை கடன் பாரம், வியாதிகள், பிரிவினைகள், ஏதோ ஒரு தேவையோடு நீங்க வந்திருக்கலாம். ஆனா தேவையை கேட்காம நீங்க சொல்லுங்கப்பா, உங்க அன்பை மட்டும் தந்துருங்கப்பா, உங்க அன்பை மட்டும் எனக்குள்ள தந்துருங்கப்பா, உங்க அன்புல நான் நிறைஞ்சிருக்கும். எத்தனை பேர் அப்படி ஆசைப்படுறீங்க? தேவன் அன்புல நிறைஞ்சிருந்தா போதும், நம்ம கேட்காதெல்லாம் தேவன் தருவா. ஹல்லேலூயா. நம்ம நினைக்காதெல்லாம் தேவன் தருவா. ஹல்லேலூயா. அப்படியே அந்த அன்பை குறிச்சே பாடிட்டு இருக்கணும் போல இருக்குது. ராமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஒரு நாளும் தாயை கண்டேனையா, அண்ணாளனை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தாயை கண்டேனையா, அண்ணாளனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, உண்டாயை தெரிதை
ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. கண்களை மூடி, நான் யாரையும் உற்சாகப்படுத்துறதுக்கு, யாரையும் பிரியப்படுத்துறதுக்காக சொல்லல. பலிபீடத்துல நான் உணர்ந்து கொண்டிருக்கிறத சொல்கிற இந்த இடத்துல தேவனுடைய அன்பின் பிரசன்னம், அநேகருக்குள் இருக்கிற கசப்பு இன்னைக்கு வெளியேறும். இந்த ஆராதனைக்குள் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இனி உங்க முகம் சிரித்த முகமா இருக்கும். உங்க எதிரிய பார்த்தா கூட நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. உங்க இருதயத்தை தேவன் தம்முடைய அன்பின் பிரசனத்தினால நிரப்புகிறார். எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்க, எனக்கு அந்த அன்பின் பிரசனத்தை தாரும், எனக்கு அந்த தேவனின் சாயலை தாரும், எனக்கு அந்த அன்பின் பிரசனத்தை தாரும். நான் உம்மை நேசிக்க வேண்டுமானா, நான் காண்கிற என்னுடைய சகோதரர்களை நேசிக்க வேண்டுமே, நான் உம்மை நேசிக்க வேண்டுமே. இயேசுவே, என்னை உம்முடைய அன்பின் பிரசனத்தினால நிரப்புங்க. Lord, fill me with your love, Lord. என்னை உம்முடைய அன்பினால, எத்தனை பேர் அப்படி கேட்க விரும்புறீங்க? என்னை நிரப்பிருங்கப்பா, என்னை நிரப்பிருங்கப்பா, என்னை நிரப்பிருங்கப்பா. அந்த அன்பின் பிரசனத்தினால என்னை நிரப்பிருங்கப்பா. கசப்பு வேணாம், வைராக்கியம் வேணாம், பகை வேணாம், பொறாமை வேணாம். உங்க அன்பின் பிரசனம் எங்களை நிரப்பட்டும். அப்படி வாஞ்சியோடு இருக்கிறவங்க எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி உம்மை நேசிப்பேன் என்று ஒரே குரலா சொல்லி ஆராதிக்கலாம். உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே. உம்மை நேசிப்பேன், உம்மை உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. உங்க பிள்ளைங்க இந்த உலகத்தின் அன்புல விழுந்து போக முடியாது. உங்க பிள்ளைகளை உலகத்தின் அன்புக்குள் இழுக்கிற காரியங்கள், நீங்க தேவனை நேசிக்க இன்னைக்கு காலடி எடுத்து வைக்க ஆயத்தமா இருப்பீங்கன்னா, I gonna prophesy, நான் தீர்க்கதரிசனமாய் பேசுகிறேன். உங்கள் சந்ததிகள் உலகத்தின் அன்புக்குள்ள மூழ்கி போக முடியாது. அவர்களுடைய கரத்தை, என் ஆண்டவர் கரத்தை பிடிப்பார். நீங்க இயேசுவை நேசிக்கிற குடும்பமாய் சந்ததிகளாய் இருப்பீர்களானா, உங்க பிள்ளைகள் இந்த உலகத்தின் மாயையான அன்புக்குள் விழுந்து போகாதபடி தேவன் உங்கள் குடும்பத்தை வேலையெடுக்கிற இரவாய் நல்ல கை தட்டி இந்த மாற்றி, என் குடும்பத்துக்கு இயேசுவின் அன்பு போதும், என் குடும்பத்துக்கு என் இயேசுவின் அன்பு போதும், என் குடும்பத்திற்கு என் ஆண்டவருடைய அன்பு போதும். எனக்கு இந்த உலகத்தின் அன்பு தேவையில்லை, எனக்கு இந்த உலகத்தின் அன்பு தேவையில்லை, எனக்கு இயேசுவின் நல்ல கை தட்டி அப்படிப்பட்ட தெய்வீக நிறைவு இந்த மாலை வேளையில இந்த சபையின் அறிவிலே கட்டவிழ்க்கப்படுவதாக. எனக்கு என் இயேசுவினுடைய அன்பு உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே. உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன். நீங்க மட்டும் உம்மை நேசிப்பேன். சபை முழுவதும் உம்மை நேசிப்பேன்.
கொண்டு அழியாவும் ராஜ்யம் கண்ட வைத்தியமான என்னை தெரிந்தெடுத்து அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தைகள் சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்து ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே ஆராதிப்பே ஆராதிப்பே. இந்த நல்ல நாளிலும் இயேசு உயர்த்தும் கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் அப்போஸ்தல அக்கினி ஐக்கிய திருச்சபையின் சார்பில் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த மாதத்தில் நம்மத்தில் அருமையான ரெவரண்ட் சாம்சன் எட்வர்ட் அவர்கள் அபிஷேக திருச்சபை கோயம்புத்தூர்லேருந்து கர்த்தருடைய ஊழியத்தை அவரும் அவருடைய மகன் ஜோஷ்வாவும் நம்மோடு இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கைகளை தட்டி அன்போடு அவர்களை வரவேற்போம். Hallelujah. 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 சர்வ வல்லவராகுகிறார். Hallelujah. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. துதியுமக்கே, துதியுமக்கே. ஆமென். சபையா சொல்லும் ஹalleluya. ஹalleluya. சபையா ஹalleluya. ஹalleluya. சர்வ வல்லவராகுகிறார். ஹalleluya. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. துதியுமக்கே, துதியுமக்கே. ஆமென். தேவனின் மகிமை, தேவனின் மகிமை நம்மையும் நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுவே. தேவனின் மகிமை நம்மையும் நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுவே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்தீரே. பிரசன்னதாசா தேவ பிரசன்னமே இறங்கியே வந்தீரே. தேவனின் நல்ல தூதர்கள், தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து காத்திருக்கும் மான்களை போல் இங்கு நிற்பார்.
மகிமைக்கும் துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரான தேவன் போல் தேவன் யாரும் இல்லை ராஜா. துதிகளில் பிரியப்படுகிற தேவன் எங்கள் துதிக்கு நடுவில் வாசமா இருக்கிறதுக்காக நன்றி. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆதியும் அந்தமுமானவர், ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவுமே ஆனவரே, ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவுமே கரமுயர்த்தி ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே. இயேசுவே இயேசுவே கரம் தட்டி பரிசுத்தமான தேவனை, வானம் பூமி ஒழிந்து போனால் அவருடைய வார்த்தையில் என்று மாறாது. எனக்கு என்று சொன்ன நல்வார்த்தையில் ஒன்றும் தரையில் விழுந்து போவதில்லை. அது அத்தனை செய்ய கர்த்தர் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன் நான் கத்தாடல, உம்மை என்னை கைவிடல, உம்மை நம்பி
கிருபா 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 எல்லாம் கிருபா 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 எல்லாம் கிருபா 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 நான் இல்லை தெரியும். அப்ப மித்த யார் யாருக்கு ஆட தெரியும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆடணும். தாவீது உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போயிட்டு இருக்கும் பொழுது அவன் யோசித்து இந்த ஸ்டெப் போடணும் அப்படின்னு நினைச்சு ஆடல. என்ன அவனுக்கு தெரியுதோ ஆடினான். அதுதான் கர்த்தர் பார்த்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் கிருபைன்னு சொல்லும்போது எப்படி செய்யணும்? கிருபா 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 கிருபா. கம் ஆன் எவ்ரிவன். கிருபா 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 எல்லாம் கிருபா 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 கிருபா. நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளம் இல்ல எல்லாம் கிருபா. நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளம் இல்ல எல்லாம். everyone sing, come on. கிருபா 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 எல்லாம் கிருபா 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 எல்லாம் கிருபா கிருபா கிருபா. படிக்கல உயரல பட்டதாரி ஆகல ஆனாலும் வாழ்கிறேனே. நிற்கிற நிர்மூல மாவட்டு போல இருக்கிற ஆனாலும் நிற்கிறேனே. படிக்கல உயரல பட்டதாரி ஆகல ஆனாலும் வாழ்கிறேனே. நிற்கிற நிர்மூல மாவட்டு போல இருக்கிற ஆனாலும் நிற்கிறேன். 1 2 3 sing. கிருபா 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 எல்லாம் கிருபா 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 எல்லாம் கிருபா 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 கிருபா. நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளம் இல்ல எல்லாம் கிருபா. நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளம் இல்ல எல்லாம். come on sing church. கிருபா 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 எல்லாம் கிருபா 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 எல்லாம் கிருபா 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 எல்லாம் கிருபா 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 எல்லாம் கிருபா. இது எழுப்புதல் நேரமல்லோ, இது எழுப்புதல் நேரமல்லோ, இது யெகோவாவின் காலமல்லோ. இது எழுப்புதல் நேரமல்லோ, இது யெகோவாவின் காலமல்லோ. எக்காலம் மோதி எரிகோவை பிடிப்போம் ஆரவார துதியோடு காணாமல் நீவோம். எக்காலம் மோதி எரிகோவை பிடிப்போம் ஆரவார துதியோடு காணாமல் ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் வரை ஆர்ப்பரிப்போம் 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 வரை. ஏசு நாமம் சொல்ல சொல்ல ஏசு நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுவே. ஏசு நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுவே. மாறாடும் தண்ணீர் எல்லாம் மதுரமாகுதே. யோர்தானின் தடையெல்லாம் விலகியோடுதே. மாறாடும் தண்ணீர் எல்லாம் மதுரமாகுதே. யோர்தானின் தடையெல்லாம் விலகியோடுதே. எழுப்புதலின் நேரமல்லோ, இது யெகோவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யெகோவாவின் காலமல்லோ. எக்காலம் மூடி எரிகோவை பிடிப்போம் ஆரவார துதியோடு காணாமல் நீவோம். எக்காலம் மூடி எரிகோவை பிடிப்போம் ஆரவார துதியோடு காணாமல். சிங் ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அழகு முடியும் வரை ஆர்ப்பரிப்போம் 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 அழகு முடியும் வரை. கரம் தட்டி சந்தோஷமாய் அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா. உலகையாலும் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. ராஜாதி ராஜா மகா ராஜா எங்கள் இயேசுவா. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா.
இயேசுவா உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா ராஜாதி கரமத்தி சொல்லுங்க இயேசுவா இயேசுவா உயிர்த்தெழுந்தே சபையா உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா 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 உயிர்த்தெழுந்தே இயேசுவா உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா அரியணையில் ராஜாவாக வாழ்பவர் இயேசுவா உலகியால் ராஜாவாக கரத்தட்டி உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் இயேசுவா அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா உலகியால் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா ராஜாதி பிரியமானவனே பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும் மகனே பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய் ஒளியின்படி ஓடு மகனே ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய் ஒளியின்படி ஓடு மகனே நெருங்கி வரும் பாதங்களை நெருங்கி வரும் உதறி ஓடு மகனே உதறி ஓடு மகனே பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகன் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாய் உயர்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பவர் சர்வவல்ல தேவன் சந்தோஷமாய் சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாய் கரத்தட்டி சந்தோஷமாய் ஹalleluya சொல்லுங்க ஹalleluya யாவன் கண்களை மூடி ஹalleluya நீ சொன்னால் போதும் செய்வேன் நீர் காற்றும் மழையும் உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே நீ சொன்னால் போதும் செய்வேன் நீ காற்றும் மழையில் நடப்பேன் உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு கரங்களை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே பாதையெல்லாம் வந்து நான் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசரில் பயமே இல்லையே பார்வம் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க நேசரும் பயமே இல்லை ஓ ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே உமக்கு எல்லாரும் செலுத்துறோம் ஆண்டவரே ஆராதனை இயேசுவுக்கே நீ சொன்னால் போதும் ஒரு வார்த்தை சொல்லும் ராஜா அது நாங்கள் செய்ய ஆயத்தமா இருக்கிறோம் இயேசுவே நீ சொன்னால் போதும் செய்வேன் நீ காற்றும் மழையில் நடப்பேன் உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பே
வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஓஹோ, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஓஹோ, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. கரம் தட்டி தேவனுக்கு மகிமைகளை செலுத்துவோம். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன், நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன், நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெகோவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெகோவா ஆராதிப்பேன். கலகி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவர், காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவர். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவர், காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காப்பவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெகோவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெகோவா ஆராதிப்பேன். மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெகோவா ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா.
உம்மைத்தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளே. நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகும் ஐயா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளே. நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல்சடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் 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 ஆராதிப்பே, எல்சடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் 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 ஆராதிப்பே. திருநெல்வேலி பாஸ்டர் ராஜன் எட்வர்ட் அவங்களுடைய உடன் பிறந்த சகோதரர். ரொம்ப ஆசையா கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தேவ மனிதரை கரங்களை தட்டி அன்போடு வாழ்த்தி வரவேற்போம். அருமையான வில்சன் அருமையான பாஸ்டருக்கு பொன்னாடை போத்தி அவரை கௌரவிப்பார்கள். நல்ல கைத்தட்டி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல நாளில் உங்கள் ஊழியம் செய்யும்படியாக நல்ல தருணத்துக்கு கர்த்தரை நன்றியோடு நான் துதிக்கிறேன். என் அபிஷேக திருச்சபையின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் இந்த அப்போஸ்தலிக் ஃபயர் ஃபெலோஷிப்பு எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை அவர் தந்திருப்பார். எங்களுடைய சபைக்கு என்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. அது என்னவென்றால், இந்த வருஷத்துல 366 நாட்கள் நினைக்கிறேன் நான். பிப்ரவரி மாதம் 29 நாட்கள் உண்டு. இந்த 366 நாட்களில் ஒரு மாதம் போயாச்சு. 2ஆம் மாதத்துடைய 6 நாட்கள் 6 நாட்கள் போயாச்சு. மீதமுள்ள எல்லா நாட்களும் கூட ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை செய்து உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க செய்வாரால். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. அருமையான என்னுடைய உடன்பிறவாத சகோதரன் அவரிடத்துல நான் ஒரு காரியம் கேட்டேன். பிரதர், எவ்வளோ நேரம் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார், பிரச்சனை இல்லை பாஸ்டர், நீங்கள் பிரசங்கமெல்லாம் என்னுடைய ஜனங்கள் கேட்பார்கள் என்பதாக. உடனே ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்தது. அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் இதே போல் ஒரு சபைக்கு என்னை போல் அழைக்கப்பட்டிருந்தாராம். அப்பொழுது பாஸ்டர் கேட்டிருக்காரு, பிரதர் உங்கள் சபையில் எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணலாம் என்று சொல்லி. உடனே இதை அழைத்து ஊழியக்கார் சொன்னார், எங்கள் சபை ஜனங்கள் எவ்வளோ நேரமாக நீங்கள் பேசலாம். போய் காலை ஆராதனை நடக்கிறது. எங்கள் சபை ஜனங்கள்கிட்ட நீ எவ்வளோ நேரம் பேசலாம், ஆனால் மத்தியானம் 1 மணி ஆனால் எந்திரிச்சு போயிடுவாங்க, நீங்கள் பிரசங்கித்து கொண்டே இருக்கலாம் என்று சொன்னாராம். அந்த நிலைமை வராதபடி கர்த்தர் என்னை காத்து கொள்வாராக. ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த நாளிலே அருமையான சபையில் வந்து அநேக முறை அவர் பிரசங்கித்தது உண்டு. நல்ல ஆழமான செய்தியை அவர் சபையில் சொல்லுவார். அது மாத்திரம் அவருக்கென்று எங்களுடைய சபையிலும் சில விசிறிகள், ஃபேன்கள் உண்டு. அழகான ஆராதனை வீரர், அழகான தேவனுடைய செய்தியை கொடுக்கிறவர். இந்த சபையில் பிரசங்கிக்க வேண்டும் என்று நான் சமூகத்திலே சில நாட்கள் உபவாசித்து நான் ஜெபித்தேன். இன்று காலையும் ஒரு கூட்டம், அது முடித்த சபையில் பிரசங்கிக்கலாம் என்று நான் யோசித்த பொழுது இந்த கூட்டத்துக்கு நல்ல ஒரு தலைப்பு வச்சிருந்தீங்க, இயேசுவை உயர்த்துவோம் என்பதாக. அப்ப யோசித்து பார்த்த, உலகத்திலே ஒவ்வொரு ஜனத்தையும் ஒரு மனுஷனை ஜன உயர்த்தி பேச வேண்டும் என்றால் அவரது சில குணாதிசயங்கள் காணப்பட வேண்டும். சில வேளையில சில காசு கொடுத்து உயர்த்தி பேச சொல்லுவார்கள், சில வேளையில தங்கள் தேவைக்காக உயர்த்தி பேசுவார்கள். எதுவுமே கொடுக்காவிட்டாலும் நிச்சயமாகவே உயர்த்தி பேசத்தக்க தெய்வம் ஒருவர் உண்டானால் அவர் எனக்கு தெரிய இயேசு மாத்திரமே. ஓகேயா? அவர் உயர்த்த வேண்டும் என்றால் அவ்விடத்தில் சில விசேஷமான குணாதிசயங்கள் காணப்பட வேண்டும். இன்று வேதத்திலிருந்து அடிப்படையான சில காரியங்களை சொல்லிவிட்டு முடிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். எனக்கு அடுத்து வாசியுங்கள். மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம். நான் பேசுகிற இயேசு, நான் உயர்த்துற இயேசு, நான் உயர்த்த வேண்டிய இயேசு எப்படிப்பட்டவர் என்று இந்த மாலையில் தியானிக்க போகிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம். அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, நல்ல கவனமாய் நீங்கள் கேளுங்கள். அன்று இயேசு கிறிஸ்து பூமியில் வந்த பொழுது அவரது பலரும் பல காரியங்கள் சொன்னார்கள்.
ஒரு நாள் இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? இயேசுவோட கேள்வி, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? இரண்டாவதாக எடுத்து வாசிங்கள், லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே 1 மற்றும் 2 வசனங்கள். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இயேசு பூமியில வந்த பொழுது ஒரு கூட்டம் ஜனம், அல்லவென்றால் நான் வாசிக்கிட்ட வசனப்படியே சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இயேசு பற்றி அநேக காரியங்களை கேள்விப்படுகிறான். இயேசு சில நல்ல காரியங்களை சொல்கிறார்கள், சில தீய காரியங்களை சொல்கிறார்கள். இவனோ பாவியாகிய மனுஷன், அவனுக்கு ஒரு ஆஞ்ச இயேசு எப்படிப்பட்டவர் என்பதாக நம்பர் 1. இரண்டாவதாக இயேசு பூமியில் வந்த பொழுது தம்முடைய சீஷரை பார்த்து கேட்கிறாரு, நீங்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? அருமையான தேவ ஜனமே, இந்த ராத்திரியோட ஆண்டு சமூக கூடி வந்திருக்கிறோம். நீங்கள் இயேசு பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இயேசு பூமியில் வந்த பொழுது சிலர் நல்லவர்கள் என்று சொன்னார்கள், சிலர் அவரை பொல்லாதவர் என்று சொன்னார்கள், சிலர் அவரை ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னார்கள், சிலர் அவரை பெருந்தினிக்காரர் என்று சொன்னார்கள், சிலர் அவரை பேடியாளின் மகன் என்று சொன்னார்கள், சிலர் மாத்திரமே அவரை மேசியாவை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று ராத்திரி வேளையிலே இயேசு கேட்கிறாரு, என்னை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? சகை பார்க்கிறான், இவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி. இந்த ராத்திரி வேளையிலே வேதத்திலிருந்து நான் பிரசங்கிற இயேசு எப்படிப்பட்டவர் என்று சில காரியம் சொல்லிவிட்டு முடிக்கும்படியாக விரும்புகிறேன். ஏனென்றால் நாம் இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கிறோம், இயேசுவை உயர்த்த வந்திருக்கிறோம், இயேசுவை துதிக்க வந்திருக்கிறோம், இயேசுவை பிரசங்கிக்க வந்திருக்கிறோம். இயேசுவிடத்திலிருந்து நன்மைகளும் ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் ஐஸ்வர்யத்தையும் சமாதானத்தையும் கிருபையும் பெறும்படியாக வந்திருக்கிறோம். அந்த இயேசு எப்படிப்பட்டவர்? ஏன் அவரை உயர்த்த வேண்டும்? எதற்கு ஒரு கூட்டம் வச்சு இயேசுவை உயர்த்துவோன்னு சொல்றாங்க? உயர்த்துற அளவுக்கு அவரிடத்துல என்ன காரியங்கள் காணப்படுகிறது என்று சொல்லி சில காரியங்கள் தியானிக்க போகிறோம். எனக்கா எடுத்து வாசிங்கள். என் வாழ்க்கையில கர்த்தர் நன்மைகளோடு கூட சேர்ந்து வேத வசனம் தியானிக்க போகிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 33ஆம் வசனம் வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஐயா நல்லா கவனிங்க, அம்மா நல்லா கவனிங்க. இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு எப்படிப்பட்டவர்? ஒரு நாள் என்னோட வீட்டுல என்னோட வராண்டாவே நான் வேலை செய்கிற நாட்கள்ல நான் பெரிய வீட்டில் பெரிய முன்னால் வராண்டா இருக்கும், நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். என் மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் அவங்க ஈரோடு போயிட்டாங்க. நான் தனிமையாக பேச்சுலராக ஃபோர்ஸ் பேச்சுலராக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்ப எங்க ஊர் ஒரு ஐஸ்காரன், இங்கெல்லாம் அப்படி வருவாங்க நினைக்கிறேன், இந்த தள்ளு வண்டி, இந்த ஐஸ் சொல்லிட்டு தள்ளு வண்டி, அந்த ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்தாம வந்த பொழுது அந்த ஐஸ்காரனை கூப்பிட்டேன். எனக்கு இந்த கிரேப் ஸ்டிக் ஐஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த வயசுல ஓகே அவன்கிட்ட கிரேப் ஸ்டிக் ஐஸ் வாங்கினேன். அப்போ 2 ரூபாய் நினைக்கிற விலை எல்லாம் வாங்கி நான் சாப்பிடணும் கொடுத்து விட்டு அவன்கிட்ட போகும்போது எனக்கு சூசை சொல்ல வேண்டாம் வேண்டும் என்று ஒரு வாஞ்சேன். அப்போ அவனை பார்த்து கேட்டேன், ஐஸ்காரரு உங்களுக்கு இயேசு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அழகான பதில் சொன்னாரு, அந்த ஐஸ்கிரீம்லாம் எங்க கம்பெனியில் விற்கிறதே இல்லைங்க அப்படின்னாரு. நான் சாட பாவி மனுஷா, இயேசு என்பது ஐஸ்கிரீம் அல்ல, அவர் தெய்வம் என்று சொல்லி அனுப்பினேன். நீ இயேசுன்னு சொல்லுங்க, அவர் நன்மை செய்வார் என்பதாக. என்னமோ சொன்ன வார்த்தை விசுவாசித்தான். அவனுக்கு கடந்து போயிட்டான். மறுபடியும் வீட்டை தேடி வந்தான். இப்படிதான் ரோடு இருக்குது, எங்க வீட்டு வராண்டா. நேரம் வந்தான். சார் ஒரு நிமிஷம் வான்னா. நான் வெளியே போனேன். என்னன்னு கேட்டேன். காலை என்ன சொன்னீங்க அப்படி கேட்டான். நான் சொன்ன இயேசு பத்தி சொன்னேன் அப்படின்னு. அந்த இயேசு பத்தி எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனா இன்றைக்கு எப்பொழுதுமே ஐஸ்கிரீம் விற்கும் பொழுது ஐஸ்லாம் வித்துருவேன், மீதமுள்ள சில ஐஸ்ல கொண்டு போய் கம்பெனில திருப்பி கொடுத்துருவேன். இன்னைக்கு என்னமோ தெரியல சார், நான் ஐஸ்கிரீம் வித்தேன், ஒரு ஐஸ்கிரீம் மிச்சம் இல்ல, எல்லாத்தையும் வித்துட்டேன். அந்த தெய்வம் யாருன்னு சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்டான். நல்ல கையை தட்டுங்களேன், நல்ல கையை தட்டுங்களேன். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்தவர்களாய் பிறந்தாலும் விசுவாசிகளாய் பிறந்தாலும் ஆண்டவரை பல வேளையிலே அவர் நன்மையை கண்டாலும் அநேக வேளையில் அவர் யார் என்பது நமக்கு தெரியாது. நான் வாசிக்கேட்ட வசனப்படி முதலாவதாக நான் பிரசங்கிக்கிற இயேசு. இந்த மாலை வேளையிலே நீங்கள் தேடி வந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்றார்? அவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்னையா எல்லாம் என்ன அர்த்தம்? ஆமா கவனிங்க ஐயா, கவனிங்க. எல்லாம் என்றால்
என்னோட வாழ்க்கை என்ன தேவை என்று உங்களுக்கு தெரியாது, உங்களோட வாழ்க்கை என்ன தேவை என்று எனக்கு தெரியாது. சில வேளையில கணவனுக்கு என்ன தேவை என்று மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், மனைவிக்கு என்ன தேவை என்று கணவனுக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்முடைய எல்லா காரியங்களும் ஜனங்கள் புரிந்து கொள்வது கூடாத காரியம். ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர் என்றால், நீ அவரை தேடும் பொழுது அல்லவென்றால் அவரை தேடி வந்தபடினாலே நீ கேட்காமலே உன் தேவனை அறிந்து அந்தந்த வேளையிலே உன் தேவனை சந்திக்கிறவர் இயேசு. அது நிமித்தமாக அந்த இயேசுவை உயர்த்துவோம். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா, ஃபயர் மாதிரி அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவரியா? எதற்காக உயர்த்து பேசுகிறோம்? எதற்கு பெரிய ஃப்ளெக்ஸை போட்டு ஒரு மீட்டிங் வச்சு இயேசு உயர்த்துறோம் என்றால், நான் பிரசங்கிற இயேசு நம் தேவைகளை அறிந்தவர். உன் தேவைகளை அறிந்தவர். உன் ஒருவேளை சில தேவைகளை மனுஷன் சொல்ல முடியும், சில தேவைகளை சொல்ல முடியாது. மனசுக்குள்ளே இது புலம்பிக் கொண்டு இருப்போம், ஆண்டவரே இதை யார்கிட்ட சொல்லுவது? ஒருவேளை சில தேவை சொன்னா என்ன தப்பா நினைப்பாங்களே, என் பிள்ளையோட காரியங்கள், என்னுடைய காரியங்கள், என் கண்ணுடைய காரியங்கள், என் வேலை, என் பிசினஸ், என் தேவை சொன்னா தப்பா நினைப்பார்களே. எப்படிப்பட்டவர் இயேசு? உன் தேவைகளை அறிந்து ஏற்ற வேளையிலே அந்த தேவைகளை சந்திக்கிறவர் நாம் ஆராதிக்கிற இயேசுவாயிருக்கிறார். கரம் தட்டி கர்த்தரை அல்லேலூயா. இந்த ராத்திரி வந்திருக்கிறீங்களா? ஐயா என் தேவை அதிகமா இருக்குது. ஒருவேளை தேவை நான் சொன்னா என்னை வித்தியாசமா பார்ப்பாங்க, நான் யார்கிட்ட போய் சொல்லுவது? கேளுங்கள் தரப்படும் ஆண்டு சொல்லியிருக்கிறார். நாம் கேட்க வேண்டியது அவசியம். ஆனாலும் என்னை சொல்ற சில வேளையில நாம் கேட்காமல் போனாலும் நம்முடைய தேவையை அறிந்த இயேசு என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த, நான் ருசித்த காரியம் என்றால் என் தேவையை அறிந்த இயேசு அந்தந்த வேளையில இந்த நாள் வரை என் தேவைகளை குறைவில்லாமல் சந்தித்துக் கொண்டு வருகிறார். அதே இயேசு உன் தேவைகளை சந்திக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்கள் நான் பெரிய ஒரு சிமெண்ட் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தேன். 98ஆம் வருஷம் கர்த்தர் என்னோடு கூட பேசினார் நேரடியாக, தீர்க்கதரிசனம் அல்ல. பலமுறை இயேசுடைய சத்தத்தை நேரடியாக இந்த காதுகளால் இருந்து கேட்டிருக்கிறேன். 98ஆம் வருஷம் ஊழியத்துக்கு ஒருமுறை கர்த்தர் என்னை அழைத்தார். நான் என் மனைவி, என் பிள்ளைகளை இவரை யோசித்தேன். அப்போ என்னோட பெரிய பையன் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், இந்த பையன் எல்கேஜி படித்து கொண்டிருக்கிறான். என்ன பிள்ளைகளோட செலவு இதெல்லாம் யோசித்த பேசாம இருந்துட்டேன் அமைதியாக. 99ஆம் வருஷத்துல மறுபடியும் கர்த்தர் பேசினார் நேரடியா, மகனே நீ வேலை ரிசைன் பண்ணிட்டு என் ஊழியம் வர வேண்டும் என்றும், நான் வராவிட்டால் என்னென்ன ஆபத்து நடக்கும் என்று கர்த்தரோடு பேசினார். எனக்கு பயம் உண்டாகி விட்டது. அதிகாலை 1:30 மணிக்கு என் மனைவியை எழுப்பிவிட்டேன். என்னன்னு கேட்டா, என் மனைவி இந்து குடும்பத்தில் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவள். நான் இயேசு நம்மகிட்ட பேசுறாரு, ஊழியத்துக்கு வர வேண்டும் சொல்கிறார். உடனே சரிட்டா, கரங்களை கோர்த்தோம், நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவரே என்னை ஊழியத்தையும் கூப்பிடுறீங்க, எல்லா சம்பளத்தையும் என் வீடு எல்லாத்தையும் விட்டு நான் ஊழியத்துக்கு வரப்போறேன். ஆண்டவரே என்னை எப்படி நடத்தினாலும் சரி, என் ஆகாரம் கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி, நீ அழைத்தபடினாலே ஊழியத்து வரன்னு சொல்லி நாங்கள் கரங்களை கோர்த்து முடிவு செய்தோம். என் வேலை ராஜினாமா செய்த என்னை அழைத்த ஆண்டவர் எனக்கு சாப்பாடு கொடுக்கவில்லை, அதற்கு மாறாக சாப்பாடு கூட சேர்ந்து கறியும் கோழியும் மீனும் தூத்துக்குடி கருவாடும் தவளையுமாக கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அழைத்த ஆண்டவர் கஞ்ச கேட்டேன், கஞ்சி மாத்திரம் கொடுத்து கொண்டே மலேசிய தேசத்துக்கு அநேக ஆண்டு முன்னதாக நான் முதல் முறையாக சென்றிருக்கிறேன். நல்ல அநேக 28 நாட்கள் அங்கு தங்கியிருந்தேன். நான் போகும்பொழுது ஒரு 12 கூட்டம் என்று சொன்னார்கள். ஆனால் அங்கே போன பிறகு 24 பிரசங்களை பண்ணும்படியாக கர்த்தர் வாசலை திறந்தார். அப்போ அருமையான பாஸ்டர், நீ ஒரு பெரிய அங்கே மலேசியா போகணும்னு தெரியும், எங்கே பார்த்தாலும் ரெஸ்டாரண்ட், நம்ம போகிறதில்ல, ராத்திரி 2 மணிக்கு சாப்பிடுவாங்க, 3 மணிக்கு சாப்பிடுவாங்க, அவர் தின்னுக்கொண்டே இருப்பார்கள். நம்ம பாஷை சொன்னா அவங்க வேலை பூரா சாப்பிட வேண்டியது. நாம சேர்ல உட்காந்து சாப்பிடுவோம், அதில் கீழே சமணக்கால் போட்டு சாப்பிடுவோம். அவர்கள் சிலர் சேர் மேலே குத்துக்கால் போட்டு சாப்பிடுவார்கள். அப்படி சாப்பிடுற ஜனங்கள். அப்புறம் ஹோட்டல் கூட்டு போனாரு, அநேக ஐட்டம்லாம் வச்சாங்க, ஏதோ வச்சாங்க, பேர்லாம் சொல்ல முடியல. ஒவ்வொன்றாய் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். ஏதோ ட்ரையா வச்சாங்க, கிரேவியோட வச்சாங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டேன். திரும்பி அந்த அருமையான பாஸ்டர் பெரிய பென்ஸ் கார் என்னை கூப்பிட்டோம். திரும்பி நாங்கள் வீட்டுக்கு போய் கொண்டு இருக்கிறோம். பாஸ்டர் சாப்பாடு இப்படி இருக்கு பாஸ்டர்னாரு. நான் ஓகே பாஸ்டர், எங்களோட டைப் ஆஃப் ஃபுட் இந்த ஸ்பைசி
அதுக்கு உங்க ஃபுட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ஆனா நல்லா இருக்கு அப்படின்னு. அந்த ட்ரை எல்லாம் எப்படி இருந்துச்சுட்டாரு? ட்ரைல நல்லா இருந்துச்சு பாஸ்டர்னு. அந்த ஒரு ஸ்ப்ரிங் சிக்கன் வச்சாங்களே ட்ரையா, அது எப்படி தொட பீஸ் இருந்தாரு, நல்லா இருந்துச்சு பாஸ்டர்னு. ஓகே பாஸ்டர், அதுதான் தவளைக்கறி அப்படின்னாரு. தவளைக்கறியா அப்படின்னு நம்புறீங்களோ நம்பளையோ, அது கேட்டோன்னு அந்த ருசி நிமித்தமாக எனக்கு வாந்தி வரல, வாந்தி வருது போல தவளைக்கறியா. ஆனா உண்மையா சொல்ற நல்லா இருந்தது. அழைத்த ஆண்டவர் எனக்கு தவளைக்கறியும் கொடுத்து இந்த நாளை காத்து கொண்டு வருகிறார். நல்லா கவனிங்க. அல்லேலூயா. ஓகே, இப்போ கர்த்தர் ஊழியத்தை அழைத்து விட்டார். ஊழியத்துக்கு வந்துட்டேன், வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன். புற வெளியே ஊழியத்துக்கு போய் விட்டு நான் வீட்டுக்கு வரேன். ராத்திரி 10:30 மணி இருக்கும். என் மனைவி தூங்க போகும்போது அத்தான் அப்படின்னா, என் மனைவி அத்தான் கூப்பிடுவாள். உங்கள் வீட்டில் எப்படி கூப்பிடுவார்கள்? காலம் மாறி விட்டது. இப்பொழுதுதான் மனைவியை பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர், ஆபிரகாமுடைய மனைவியாக சாராள் தன் கணவனை ஆண்டவரே என்று கூப்பிட்டார். ஒரே ஜெபம் என்ன பண்ணாரு? என்னன்னு கேட்டேன். என் மனைவி என்னை ஆண்டவரே கூப்பிட வேண்டாம், அடாபடான்னு கூப்பிடாமல் போதும், அதற்காக ஜெபம் என்று சொன்னார். காலம் மாறிவிட்டது. என் மனைவி என்னை அத்தான் என்று கூப்பிடுவாள். நான் அத்தான், என்னாச்சு அத்தானுக்குன்னு ஒரு காரியம் மறந்துட்டேன். என்னன்னு கேட்டேன். நாளை காலைல பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும், நாளைதான் லாஸ்ட் டேட் என்று சொன்னார். கர்த்தர் கிருபையினாலே கோயம்புத்தூர்ல இருக்கிற பெரிய ஸ்கூல், ஆங்கிலோ ஸ்கூல், அங்கே பிள்ளைகள் படித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த ஃபீஸ் ஒரு பெரிய தொகை. இன்னொரு காரியம், அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபால் என்னுடைய கோ பிரதர். அந்த ஸ்கூலில் சட்டம் என்னவென்றால், குறிப்பிட்ட தேதியில் ஃபீஸ் கட்டலன்னா பிரின்சிபாலை பார்த்து கையெழுத்து வாங்கணும். அந்த வாட்டுக்கால் செலான்ல. இப்படிப்பட்ட நிலைமை. நான் ஏன் சொல்ல, நீ என்ன நான் மறந்துட்டு அப்படின்னாங்க. என் மனைவி எப்பொழுதும் இன்னைக்கு வரை சொல்ற காரியம் என்ன, எந்த பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அது எங்களுக்கு தெரியுமில்ல, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கவலைப்படாதீங்க. சரி, ராத்திரி போன ஜெபம், ஆண்டவரே பிள்ளைகள் ஃபீஸ் கட்ட வேண்டும், என்னை ஊழியத்துக்கு அழைச்சிட்டீங்க, எனக்கு என்ன பண்றதே தெரியல, நீதான் அற்புதம் செய்ய வேண்டும் என்று நான் ஜெபித்து விட்டு உறங்கி விட்டேன். அதிகாலை 1:30 மணி போல இருக்கும். யாரோ என் வீட்டுடைய கதவை தட்டுகிறார்கள். என்னடா 1:30 மணிக்கு யாரோ கதவை தட்டுறாங்களே என்று சொல்லி பயத்தோடு கூட நான் கதவை திறந்தேன். ஒரு கணவனும் மனைவியும் வீட்டுக்கு முன்னாடி இருக்காங்க. கணவனுடைய கண்கள் சிவப்பாக இருக்கிறது, மனைவியோட தலைகளாம் கலைந்திருக்கிறது. எனக்கு அப்படியே கற்பனை வந்துருச்சு. ஓகே, 2 பேர் பேசி இருக்கிறாங்க, 2 பேர் சண்டை வந்துச்சு. இவர் தான் சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி திருப்பி சொல்லியிருக்கு. இந்த ஐயா முடிய பிடிச்சு ஆட்டிட்டாரு, சமாதானத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ராத்திரி தூக்கம் போச்சு. எல்லாம் உள்ள அந்த 1 நிமிஷம் எல்லாம் ஓடி விட்டது. ஏன்னா பாஸ்ட் ஊழியம் கஷ்டமான ஊழியம். ஏன்னா எந்த நேரத்தில் விசுவாஸ் என்ன ஃபோன் பண்ணுவாங்கன்னு தெரியவே தெரியாது. உன்னை காலைல 4 மணிக்கு ஒரு ஃபோன் வந்தது. அங்கிருந்து வரமா ஃபோன் பண்றாங்க, பாட்டியம்மா பாஸ்டா பேசுறீங்க? ஆமா பாஸ்டர் தான் பேசுறேன் அப்படின்னு. பாஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? 4 மணிக்கு என்ன பண்ணுவாரு? ஆமா தூங்கிட்டு இருக்கேன். ரொம்ப சாரி பாஸ்டர். நாங்க சரி ஓகே, என்னன்னு, என் பேர பிள்ளை ரொம்ப அழுகுது, அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்கு போன்ல சத்தம் கேக்குது. இதோட பேய் மாதிரி கத்துது, ஒரே பயம். ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். சரி ஜெபம் பண்றோமா. ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு என்ன வியாதியோ தெரியாது, சின்ன குழந்தை, சொல்ல முடியாது, நீ அற்புதம் செய்யும் என்று நான் ஜெபம் பண்றேன். பண்ண அப்படி குழந்தை தூங்கிருச்சு. என்ன ஒரு ஆச்சரியம். உடனே நம்ம சொல்ல, பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ், இப்ப நீங்க தூங்குங்க அப்படின்னாங்க. நான் எங்க தூங்குறது, நான் பிறண்டு விட்டுட்டு இருக்கிறேன். 1:30 மணிக்கு ஆள் வந்துருச்சு. நான் யோசித்தேன், இவர் கண்ணு சவந்திருக்கு, இந்த அம்மாவோட தலை களைஞ்சிருக்குது, நீ ராத்திரி பூரா அவ்வளவுதான் முடிஞ்ச வில்லங்க தான். 2 உள்ள வர சொன்னேன். வீட்டுக்குள்ள வந்தாங்க. என்னன்னு கேட்டேன். பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. நாங்க எதற்காக சொல்லிக்க? ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், நான் தீர்க்கதரிசி அல்ல, நான் ஆண்டவரே இந்த சகோதரன் சகோதரி வந்திருக்கிறாங்க, என்னவோ தெரியாது, இயேசுநாம பிதாவே ஆமென் அப்படி ஜெபம் பண்ணிட்டேன். உடனே அவர் பாக்கெட் கை விட்டாரு. பாஸ்டர் சின்ன ஒரு காணிக்கை அப்படின்னாரு. என்ன 1:30 மணி காணிக்கை? அட வாங்குங்க, காலையில மதியம் அதிகாலை நைட்டு வாங்குங்கன்னாரு. சரி அந்த காணிக்கைய நான் வாங்கிட்டேன். வாங்கணும்னு சொன்னாரு. பாஸ்டர் வீட்டில் வந்துட்டு இருந்தேன் நானு. அப்ப கர்த்தர்கிட்ட பேசுறாரு, ஊழியக்காட்ட குறிப்பிட்ட தொகை சொல்லி கொண்டு போய் கொடுத்துட்டு வா என்று சொன்னார். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். மனைவி சொல்லாம கொடுக்க முடியாது, ஏன்னா மனைவி சொல்லணும்ல. எனக்கு தூக்கம் வரல. இந்த ஜெபம், ஆண்டவரே எங்கிட்ட பேசுறீங்க, மனைவிட்டு பேசுங்க. நான் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். என் மனைவி மெத்தர் இப்படி திரும்பி படுகிறா, அப்படி திரும்பி வருகிறா. 1 மணி வரைக்கும் பரண்டுட்டே இருந்தா. 1 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ந்தா. என்னன்னு கேட்டேன். என்னமோ தெரியலைங்க, பாஸ்டர் பார்த்து ஜெபம் பண்ண போல தோணுது அப்படின்னா. உடனே நான் சொன்னேன், எனக்கு அப்படிதான் தோணுது. ஓகே 2 பேர் வந்தோம், அதான் காணிக்கை கொடுத்தோம். நான் 1:30 மணிக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க, அந்த காணிக்கைய கொஞ்சம் அல்ட்ரலோடு
எதுக்கு இதெல்லாம் கொடுக்குறீங்க அப்படி சொன்னா மனசுக்குள்ள கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்று சொல்லி வாங்கி பைபிளை மூடி வச்சுட்டேன். ஜெபம் பண்ண தூங்கிட்டேன். காலையில ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதிகாலையில் என் பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போட்டாங்க. என் வீட்டம்மா வந்து அத்தான் அப்படின்னா என்ன பிள்ளைங்க ஃபீஸ் அப்படின்னா ஐயோ ஃபீஸ் மறந்துட்டனே என்று சொல்லும் பொழுது இரவு அந்த மனுஷன் கொடுத்த காணிக்க நான் வந்துச்சு. நைட் ஒருத்தர் வந்தாரு, காணி கொடுத்தாரு, சோன்சோ பேர் சொல்லி நீ பைபிள் எடுத்துருவான். என் மனைவி பைபிள் எடுத்து வந்த பொழுது அந்த பைபிளை திறந்து பார்த்தா ஒரு நல்ல தொகை அந்த பைபிள் இருந்தது. அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, என் 2 பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஃபீஸ் கட்ட வேண்டுமோ அந்த தொகை போக மீதம் எடுக்கும்படியாக ராத்திரில கர்த்தர் கொடுத்திருந்தான். நல்லா தட்டு அல்லேலூயா. ஐயா, சங்கீதக்காரன் தாவீது ஒரே வார்த்தை சொல்றான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நான் ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர், நான் பிரசங்கிற இயேசு எப்படிப்பட்ட. ஒருவேளை இந்த ராத்திரி வேளையில என் தேவை யார்கிட்ட சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? கலங்கி வந்திருக்கிறாயோ, கர்த்தர் சொல்லுகிறார், சீக்கிரத்திலே உன் தேவையை நான் சந்திப்பேன், நீ என்னோட நாமத்தை மகிமைப்படுத்த போகிறாய். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. இயேசுவை உயர்த்துறோம். மனுஷன் கேட்டாதான் சொல்லுவான், ஆனா உயர்த்த முடியாது. ஆனா நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவர், நம்ம கேட்காவிட்டாலும் இருதயத்தை அறிந்தவர், இருதயத்தின் நினைவுகளை அறிந்தவர், நினைவின் தோற்றங்களை அறிந்தவர். ஏற்ற வேளையிலே வந்து உதவி செய்ய அவர் வல்லவர் இருக்கு. அப்படினால்தான் இந்த கூட்டம் இயேசுவை 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 அல்லேலூயா. உயர்த்துவீங்களா நீங்க? இயேசு பேசுகிறார், கவலைப்படாத. முதலாவதாக இயேசு நம்முடைய தேவனை அறிந்தவர். ஆமென் சொல்லுங்களேன். இரண்டாவது எடுத்து வாசியுங்கள். சங்கீத புஸ்தகத்திலே 56ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், என்னோட கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் எல்லாம் உம்முடைய கணக்கில் அல்லவோ அவைகள் இருக்கிறது, உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. முதலாவதாக இயேசு நம்முடைய தேவனை அறிந்தவர். இரண்டாவது இயேசு சங்கீதக்காரர் சொல்றாரு, நம்ம ஆராதிக்கிற தேவன் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். ஐயா அம்மா கவனிங்க, ஒரு போட்டி உங்களுக்கு. ஓகே, ஒரு போட்டி. என்னை நம்புங்க, நான் தேவ சமூகத்தில் நின்று கொண்டு இருக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு பதில், 1 லட்ச ரூபாய் பரிசு இப்பொழுதே. ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு பதில், 1 லட்ச ரூபாய் பரிசு இப்பொழுதே நான் கொடுப்பேன். இயேசு நாமத்தாலே. நம்பிக்கை இல்லையா? இயேசு நாமத்தாலே என் நம்புகிறீர்கள்? என்ன கேள்வி என்றால், ஐயா இந்த அப்போஸ்டிக் ஃபயர் ஃபெலோஷிப் இந்த மாலை இயேசு உயர்த்தும் கூட்டத்துக்கு நான் வந்திருக்கிறேன். நீங்க வந்திருக்கிறீங்க. ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு பதில். வந்த நீங்கள் எத்தனை ஸ்டெப் வச்சு இந்த சபைக்குள்ள வந்தீர்கள்? சரியா சொன்ன 1 லட்ச ரூபாய் பரிசு. கதை விடக்கூடாது. எத்தனை ஸ்டெப் வச்சு, எத்தனை அடி வச்சு சபைக்கு வந்து உட்கார்ந்தீங்க? இல்லையா நீங்க? நமக்கு தெரியல. கவனி, ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு தெரியுதோ இல்லையோ, நீ சமூக தேடி வந்த ஒவ்வொரு அடிகளையும் நான் எண்ணி வைத்திருக்கிறேன். ஏற்ற வேளையிலே அதற்கென்று நல்லா தட்டு நான் கணக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தலையிருக்கு முடியலாம் என்ன இருக்கார், என் முடி எண்ணிடலாம், அவர் முடி எண்ண முடியாது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஆண்டவராய் கர்த்தர் எப்படிப்பட்டவர்? ஏதோ வர எங்கெங்கோ போறோம். நம்ம மார்க்கெட் போறோம், கடைக்கு போறோம், ஸ்கூலுக்கு போறோம். அந்த நடையில கணக்கு இருக்கோ இல்லையோ பிரச்சனை கிடையாது. ஆனா ஒன்ன சொல்றேன், இயேசுவை தேடி தேவ சமூகத்துக்கு எத்தனை ஸ்டெப் வச்சு நடந்து வந்தாயோ அந்த எல்லா நடைகளுக்கும் ஏற்றவேளை கர்த்தர் கணக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசத்தால் கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அதான் இயேசு உயர்த்துறோம். சில ஆளுக்கு வீட்டுக்கு சில நிலைமைக்கு நடந்து போவோம், அவன் மறந்து போயிடுவான். ஆனால் நான் பிரசங்கிற இயேசு, நீ ஆராதிக்கிற இயேசு, அவர் சமூகத்துக்கு நடந்து வந்த ஒவ்வொரு நடையும் கணக்கில் வைத்து ஏற்ற வேளையிலே பதில் தர வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்ல எப்படி சொல்ற பாருங்க, நீ அருமையான தேவ ஜனமே, நீ இயேசுவுக்கு என்று என்னென்ன காரியங்களை நீ செய்கிறாயோ அந்த ஒவ்வொரு காரியத்திற்கும் கணக்கில் வைத்து பதில் தருகிற தேவன் தான் நான் பிரசங்கிற இயேசுவா இருக்கிறார். அல்லேலூயா.
என் வாலிப நாட்களிலே கர்த்தருக்கென்று அதிகமாய் உழைப்பவன் நான். என் சபைக்கு நான் போற சபையை நான் தான் கூட்டுவேன். நான் டிகிரி படிச்சு கொண்டு இருக்கிறேன். காலேஜில் நேரா சர்ச்சுக்கு வந்துடுவேன். சபையை நான் தான் கூட்டுவேன். சபையை நான் தான் ஒற்றையடிப்பேன். சபையில் நான் தான் பாய் போடுவேன். அது மாத்திரமல்ல, வாலிபிள்ளை கவனிங்க, வாலிபச கவனிங்க, சபையில டாய்லெட்டை நான் தான் கழுவுவேன். எங்கள் சபை ஒரு மலை அடிவாரத்தில் இருந்தது. அந்த சபைக்கு அந்த நாட்டில் காம்பவுண்ட் வால் கிடையாது. இந்த சபை தாண்டி ஒரு தண்ணீர் ஊற்று காணப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடியும், அல்ல புதன்கிழமை பைபிள் ஸ்டடி முடியும். சிலர் சபைக்கு பின்னால் டாய்லெட் இருக்கும். சிலர் டாய்லெட் போய் அவசரமாக டோரை மூட மறந்துடுவாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சிச்சு, எல்லா ஆராதனைக்கு வராங்க, திரும்பி போயிடுறாங்க. பின்னால் ரெஸ்ட் ரூமோட கதவை பூட்டல, அவங்க போயிடுறாங்க. ஓகேயா, நான் புதன்கிழமை கூட்டத்துக்கு வருவேன். முதல்ல நான் டாய்லெட் தான் பார்ப்பேன். டாய்லெட், ரெஸ்ட் ரூம், அழகான பேர் வச்சு டாய்லெட், ரெஸ்ட் ரூம், ஏதோ பேர் வச்சுருக்கோன்னு வைங்களேன். நான் முதல் போய் பார்ப்பேன். சில வேளையில் நான் மறைக்காம சில வேளையில் அந்த ரெஸ்ட் ரூமில் வந்து சில போகிறாங்கல்ல, அவங்க அசிங்கம் பண்ணிட்டு போயிடுவாங்க. தண்ணி ஊற்ற மாட்டாங்க. அது காஞ்சி வராட்டி போல இருக்கும், காஞ்சி இருக்கும். என்ன தெரியும் பண்ணுவேன், நேராக போனோன்னு முதல் டாய்லெட்டை பார்த்து அது காஞ்சிருந்தா கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவேன், ஊற வச்சிருவேன். இந்த சபையெல்லாம் கூட்டுவேன், எல்லாத்தையும் கூட்டுட்டு அப்புறம் சீமார் போட்டு கழுவி பார்ப்பேன். வாட்டர் கிளாஸட் தெரியுமா, என்ன கலர் இருக்கும், ஒயிட் கலர் வாட்டர் கிளாஸட். பார்த்தா எனக்கு திருப்தி இருக்காது. திரும்ப பார்ப்பாங்க, திருப்தி இருக்காது. ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்குன்னு வைங்களேன், கொஞ்சம் கல் எடுத்து கையை வச்சு சரக்கு, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே, எவன் போட்டானோ யார் போட்டா தெரியாது, நல்லா தேய்ச்சி 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 சுத்தமாக கழுவிட்டு எங்க பாஸ்டர் வரதுக்கு முன்னால சபையில் நல்ல பிள்ளை போல யாருக்கும் தெரியாது, அமைதியா முட்டி போட்டு 6:30 மணிக்கு ஆராதனை, 3:30 மணிக்கே வந்துருவேன். இந்த டாய்லெட்லாம் கழுவி அப்படியே ஜோம் பண்ணிருப்பேன். பாஸ்டர் வருவாரு, பிரசங்கம் பண்ணுவார், போயிடுவார். சில நாட்கள் கடந்தது. நான் முதல் முறையா மலேசியா பல ஆண்டுகள் முன்பாக போயிருக்கிறேன், ஒரு சபை பிரசங்கிக்கும்படியாக. அப்போ அந்த சபையில் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஆராதனை நடக்கிறது. சர்ச்சுக்கு பின்னால கிச்சன், ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. நான் ஆராதனை பிரசங்கம் பண்ணதற்கு முன்னதாக அந்த ரெஸ்ட் ரூம் போலான்னு போயிட்டு இருக்கேன். நான் போகும்பொழுது ஒரு நல்ல உயரமாக கனத்துக்குரிய சகோதரி, அந்த பொண்ணு மூஞ்ச பார்த்தாலே நல்ல கனத்துக்குரிய ஸ்திரியா இருந்தது. நான் அந்த ரெஸ்ட் ரூம் போகும்போது சகோதரி ஓடி, பாஸ்டர் எங்க ரெஸ்ட் ரூம் போறீங்களா அப்படின்னாங்க. ஆமா அப்படின்னு. நான் காலில் சாக்ஸ் போட்டிருந்தேன், செப்பல், இந்த டாய்லெட் செப்பல் கொண்டு வந்து என் கால் கிட்ட போட்டாங்க. நான் காலில் போட போறேன், அது ஈரமா இருந்தது. உடனே சகோதரி, பாஸ்டர் ஈரமா இருக்கு, நீங்க போடாதீங்கன்னு சொல்லி அந்த துப்பட்டா, ரைட் மேலே போட்டு, துப்பட்டா தானே, துப்பட்டா பெட்ஷீட், அது தலையில் போடுறது ஷால், ஓகே, அந்த ஷால் எடுத்து அவங்க செப்பலை தொடச்சு போட்டுக்கோங்க. நான் உள்ள போயிட்டேன், ரெஸ்ட் ரூம் போயிட்டேன், திரும்பி வந்துட்டேன். எண்ணம் பூரா இந்த பொண்ணு பார்த்தா கம்பீரமா இருக்குது, எதுக்கு என்னோட செப்பலை தொடச்சு உள்ள போட வச்சு, ஒருவேளை வேலைக்கு வச்சிருப்பாங்களோ என்று பலவிதமான கேள்விகள். பிரசங்கலாம் பண்ணி முடிச்சுட்டேன். அது முன்ன சின்ன ஒரு பால்கனி மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஆராதனை முடிஞ்ச வெளியே போய் பார்த்தேன். யார் சகோதரி, அந்த சபையில் சுமார் 40-50 கார்கள் வந்திருந்தது. அந்த வந்த கார்லேயே காஸ்ட்லியான பென்ஸ் கார், அதில் ஏறி அந்த சகோதரி அவங்களே ஓட்டிட்டு போனாங்க. நான் பாஸ்டர் நான் இந்த மாதிரி சகோதரி செருப்பை தன்னுடைய ஷாலில் தொடச்சு என்னை போட வச்சாங்க என்று சில அடையாளம் சொன்னேன். யார் அவங்க, இங்கே வேலை செய்கிறாங்களா? இல்லை பாஸ்டர், இந்த மலேசியாவில் ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருக்காங்க, அதில் ஓனர் பாஸ்டர் அப்படின்னாங்க. எனக்கு ஆண்டவரே, இவ்வளோ பெரிய சகோதரி வந்து பணக்கார சகோதரி என் செருப்பு தொடச்சு போட்டிருக்கேன் என்று சொல்லி மனசு சந்தோஷம். நான் அறைக்கு போன ஜோமன் எல்லாத்தையும் மறந்துட்டு, ஆண்டவரே அவ்வளோ ஒரு ஐஸ்வர்ய சகோதரி தன்னை தாழ்த்தி செருப்பு போட்டது மாத்திரமல்ல, தன்னை ஷாலில் செருப்பை தொடச்சு கொடுத்தாங்களே, எவ்வளவு நல்ல சகோதரி என்று நான் ஆண்டவர் ஜெபம் கர்த்தரோடு பேசுகிறேன். சாம்சன் நல்ல சகோதரி என்று அல்ல, அந்த நாட்களில் நீ எனக்கு செய்தபடினாலே நான் மறக்காதபடிக்கு இந்த நாட்களே உனக்கு செய்யப்படியான ஆட்களை தந்தேன் என்று கர்த்தர் சொன்னார். அருமையான தேவ பிள்ளையே, இயேசு நாமத்தை சொல்கிறேன், நீ சபைக்கு ஒரு ஸ்டெப் நடந்து வந்தாலும் சரி, இந்த சபையில கூட்டினாலும் சரி, சில சபையில வந்து அழகாய் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க ஆசைப்படுவார்கள், அழகாய் பாட ஆசைப்படுவார்கள், பெரிய பெரிய காரியங்கள் ஆசைப்படுவார்கள். சின்ன சின்ன வேலை செய்ய யாருமே யோசிக்க மாட்டாங்க. இயேசு நாமத்தை சொல்கிறேன், இயேசுக்கென்று நீ என்ன ஒரு சின்ன காரியத்தை செய்தாலும் அது ஒருபோதும் மறக்க மாட்டார். ஏற்றவழிலே அதற்கேற்ற பலனை கர்த்தர் நிச்சயமாய் தர வல்லவர். அதன் நிமித்தமாக இயேசுவை அல்லேலூயா. ஏன் அந்த இயேசு உயர்த்துறோம்? முதலாவது தேவனை அறிந்தவர் அந்த இயேசு.
இரண்டாவதாக, நான் அவருக்கென்று செய்த கிரியைகளை மறப்பதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. நீ செய்த ஒவ்வொரு கிரி என்னோட அனுபவிச்சிருக்கேன். அவருக்கு நடந்து வந்த நடை, அவருடைய சமுதிரம் செய்த வேலைகள், அவர் சமுதிரம் என்னென்ன காரியம் கொடுத்தாயோ எல்லாவற்றுக்கும் பதில் தருகிற இயேசுவா இருக்கிறபினாலே அந்த இயேசுவை உயர்த்துவோம். மூன்றாவதாக வசனம் சொல்லு பாருங்க, தேவரீர் என் நடைகளை எண்ணி வைத்திருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தில் வை ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்களேன், நல்ல ஆமென் சொல்லுங்களேன் ஐயா, சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். மூன்றாவது இயேசு எப்படி ஏன் உயர்த்துறோம்? செல்வி அட்டியா போய் ஒரு பிரச்சனை சொல்றீங்கன்னு நீங்க எட்ட மாறி மாறி கடன் கேட்குறீங்க. கடைசி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஏன் புத்தியை பழைக்க கூடாதா, நீ அறிவா நடந்து கூடாதா என்று சொல்லி உங்களை இகழ்ச்சியாய் பேசுவார்கள். ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர்? அவள் சமூகத்திலிருந்து நீ கண்ணீர் விடுவா என்றால், இந்த தேவ பிரசனத்தில் நீ வீட்டில் ஜெபிக்கும் பொழுதும் தேவன் ஆழித்து வரும் பொழுதும் நீ விடுகிற கண்ணீர் ஒருபோதும் தரையில விடுகிறது இல்லை. அந்த கண்ணீரை கர்த்தர் துருத்தியில் வைத்திருக்கிறாரு. ஏற்றுவழியில ஒவ்வொரு கண்ணீருக்கும் நிச்சயமா கர்த்தர் கணக்கு கொடுப்பாரு, சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. எத்தனை கண்ணீர் விட்ட நீ ஆண்ட சமூகத்தில் யோசிக்கிறீங்களா? ஆண்டவரே 2015 போயிடுச்சு, 2016 வந்தாச்சு, ஒரு மாசம் போய் விட்டது, என் கண்ணீருக்கு பதில் எங்கே, என் கண்ணீருக்கு பதில் எங்கே? ஏசு உன்னோடு பேசுவாராக. நீ ஏன் தெரியுமா உயர்த்த வேண்டும்? உன் கண்ணீரை கணக்கில் வச்சிருக்காரு. அவருக்கு தெரியா ஐயா, ஆமா, அவருக்கு தெரியும் எப்பொழுது உன் கண்ணீருக்கு பதில் தர வேண்டும் என்று கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். ஏற்ற வேளையில அந்த கண்ணீருக்கு கணக்கு கொடுக்கிற தேவனா இயேசு இருக்கிறபடினாலே இயேசுவை இயேசுவை அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. வேதத்தில் ஆதியாகமம் முதல் கொண்டு வெளிப்படுத்த விசேஷம் வரை கண்ணீரோடு ஜெபித்த அநேக ஜனங்கள் உண்டு. ஆனால் ஒரு கண்ணீராவது வீணாக திரும்பி வரவே இல்லை. எல்லா கண்ணீருக்கும் ஆகாரின் கண்ணீர், அன்னாருடைய கண்ணீர், தாவீதுடைய கண்ணீர், எசேக்கியாவின் கண்ணீர், மாத்தாள் மரியாள் கண்ணீர், எல்லா கண்ணீருக்கும் கர்த்தர் நன்மையான பதில் தந்திருக்கிறார். இந்த ராத்திரி கர்த்தர் சொல்றாரு, உன்னோட கண்ணீருக்கும் நிச்சயமாக ஏற்ற வேளையிலே நல்ல பதிலை தருவேன், விசுவாசத்தால் கரம் தட்டி கர்த்தர். அல்லேலூயா. என்ன சாட்சிகள் ஆசீர்வாதமாக இருக்கு, விசுவாசிக்கிறேன். என்னை கர்த்தர் வேதத்தில் அநேக காரியம் சொல்ல முடியும். என்னோட சாட்சி ஆசீர்வாதம் இருக்கும் என்பதற்காக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நான் ஊழியத்தை அழைக்கப்படாதே ஆரம்ப நாட்களிலே, ரொம்ப ஆரம்பத்தில் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். நல்ல ஒரு வீடை கர்த்தர் கொடுத்த சிமெண்ட் ஃபேக்டரி, ஏசி சிமெண்ட், எல்லாம் தெரியும். இந்த ஆசிய தேசத்திலே ஏசியாவிலே பிக்கெஸ்ட் சிமெண்ட் பிளான்ட், அங்கே வேலை நல்ல பதவி கர்த்தர் கொடுத்திருந்தார். எல்லாம் ஓகே. நான் ஆண்டு ஊழியம் செய்யும்படியாக என் வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டேன். கர்த்தர் பேசுறபடினாலே எந்த காம்பன்சேஷன் எதிர்பார்க்கவில்லை. நான் விஆர்எஸ்க்கு வெயிட் பண்ணவில்லை. பல லட்சங்கள் இழந்து நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். அப்போ ஒரு 3 மாதத்துக்கு பிறகு எங்கள் ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு நோட்டீஸ் வந்தது. என்னவென்றால் 3 மாதத்தில் காலனி குவார்டர்ஸ் இதில் வெக்கேட் பண்ண வேண்டும் என்று சொல்லி. ஓகே, எங்கள் ஏரியாவில் அநேக வீடுகளை நான் வாடகைக்கு தேடினேன். அநேக லட்சங்களை சம்பாதித்தேன். ஆனால் எனக்கு ஒன்றும் சேர்த்து வைக்கல. காரணம் என்னவென்றால், அந்த நாட்களே ஒவ்வொரு வருஷமும் எனக்கு கிடைக்கிற பணத்தெல்லாம் சேர்த்து எங்கள் பட்டணத்தில் ஒரு பெரிய கூட்டத்தை நான் நடத்துவேன். 4 பேங்க்ல கர்த்தர் கிருபையினாலே எனக்கு அக்கௌண்ட் இருந்தது. ஆனால் தேவ கிருபையினாலே ஒரு அக்கௌண்டிலும் பணம் எனக்கு இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த லெவலில் நான் இருந்தேன். நான் அப்போ வீடை காலி பண்ண வேண்டும் என்று லெட்டர் வந்துருச்சு. எனக்கு எந்த ஊர் அப்படியே தேடி தேடி பார்த்தேன். நான் அப்போ ஒரே ஒரு வீடு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு. அந்த வீடு ரொம்ப சின்ன வீடு. நாங்கள் தங்கியிருந்த வீடை போல 4ல் 1 மடங்கு. எங்கள் சோஃபா, எங்கள் டைனிங் டேபிள் எதுவுமே போட முடியாது, அப்படி ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டு ஓனர் கிறிஸ்டியன். அவர் கேட்ட, ஐயா உங்கள் வீடு நான் எடுத்துக்கிட்டுமா? அவர் சந்தோஷம் வாங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு கண்டிஷன், இந்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ளாக 5000 ரூபாய் அட்வான்ஸ் தர வேண்டும். நான் பேச 2001ஆம் வருஷம் 5000 ரூபாய் அட்வான்ஸ் தர வேண்டும் சொன்னார். நான் வீட்டுக்கு வந்தேன். என் மனைவிட்ட துக்கத்தோடு சொன்னேன், 5000 ரூபாய் அட்வான்ஸ் கேட்குறாரு. நாம் சம்பாத்தியத்துக்கு எவ்வளோ லட்சங்களை சேர்த்து வைத்திருக்கலாம், இன்னைக்கு கையில் ஒன்றும் இல்லை, ஒரு 5000 ரூபாய் வழியில் என்று சொல்லி ரொம்ப துக்கத்தோடு நான் ஜெபம் பண்ணோம். காலை எந்திரிச்சேன், நான் முழங்கால் படிக்கிட்டேன், நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். என் வேதாகமத்தை வச்சு நான் ஜெபம், அப்படியே கண்ணில் தண்ணியும் வருது. ஆண்டவரே, எவ்வளோ லட்சங்களை சம்பாதித்தேன், இந்த 5000 என்பது நான் சம்பாதித்த பணத்துக்கு ஒரு பொருட்டே இல்லை, என்னமோ ஒன்றும் இல்லாமல் நான் ஊழித்து வந்திருக்கப்போ என் 5000 ரூபாய் தாறுமாண்டு ஜெபித்தேன். என் பைபிளை மூடிட்டேன். என் மனைவிட்டு சொன்ன, ரெடி ஆகிட்டு மனைவிட்டு சொன்ன, ஒரு குடும்பத்தார் என்னை ஜெபிக்க அழைத்திருந்தார்கள். அவங்கள்ட்ட ஜெபம் பண்ண போறேன். ஒரு சகோதரி இருந்தாங்க, ஜெபலாம் பண்ணி முடிச்சிட்டேன்.
ஜெபித்து முடிச்சோட சகோதரி பாஸ்டர் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஒரு காணிக்கை தர வேண்டும் என்று சொன்னார்கள். எப்பவுமே இந்த சகோதரி 10 ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபாய் 100 ரூபாய் என்று காணிக்கை கொடுக்குற வழக்கம் உண்டு. எப்பவுமே எனக்கு காணிக்கைக்கு வெயிட் பண்றது பிடிக்காது. ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் அருமையான விசுவாசிகள், ஒருவேளை உங்கள் வீட்டு ஊழியக்காரர் வருவார்கள் என்றால் அவருக்கு காணிக்கை கொடுக்க நீங்க விரும்பினால் முதலே எடுத்து வச்சிருங்க. ஓகே, வந்ததுக்கு அப்புறம் அவர் வெயிட் பண்ண சொல்லி கொடுப்பது நல்லதல்ல என்று நினைக்கிறேன். எனக்கு காணிக்கை வெயிட் பண்ண பிடிக்காது. நான் போறேன், இல்ல பாஸ்டர் தயவு செய்து இந்த காணிக்கை வாங்கிக்கோங்க. வெளியே வந்து நான் போறேன்னு சொன்னாலும் என் மனதுக்குள்ள காணிக்கை கிடைச்சா அட்வான்ஸுக்கு பிரயோஜனம் இருக்குமே என் மனதில் ஒரு பேசுது. ஓகே, காத்து கொண்டு இருந்தேன். அந்த சகோதரி வந்தாங்க, காணி கொண்டு வந்தாங்க. பாஸ்டர் பைபிள் தரனாங்க. நான் இந்த ஏதோ 100 200 கிடைக்கும் ஒரு பழமொழி இருக்குது, சிறுதுளி பெருவெள்ளம் என்று சொல்லி ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த 10ஆம் தேதிக்குள்ளாக எப்படி அட்வான்ஸ் கொடுக்கலான்னு பைபிளை திறந்தேன். நான் பைபிளை திறந்தோன்னே அந்த சகோதரி காணிக்க வச்சாங்க. நான் பைபிளை மூடுனா என் பைபிள் மூட மாட்டேங்குது. எனக்கு வந்ததே சந்தோஷம். அப்பா மகராசி கொத்த பணம் வச்சிருக்கிறாங்க, பரவாயில்ல ஆண்டவர் தேவை சந்தித்து விட்டார் என்று மனசு ஒரே சந்தோஷம். எல்லாம் ஒரு நிமிஷம் நடக்குது. ஒன்று இன்னொரு மனசு தோணுது, ஏன் அப்படின்னு நினைக்கிற, ஒருவேளை சில்லற காசை வச்சிருந்தா அது பிதிக்கி தான் நிற்கும். இது சில்லறையா நோட்டா, நோட்டா சில்லறையா, ஒரே குழப்பம். என்னதுல என்ன அனுபவம் இல்லை, எங்களோட அனுபவம். எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு ஒரு நாள் ஜெபம் போனேன். ஜெபலாமன் முடிச்சோன்னே அண்ணன் போயிட்டு வரேன், சாம்சன் போகாத வெயிட் பண்ணு காணிக்கை தரேன்னாரு. அண்ணன் வேண்டான்னு இருப்பா காணிக்கை தரேன்னாரு. கொஞ்ச நேரம் ஆச்சு, அண்ணன் போற வேண்டாம் இருப்பா காணிக்க வருது அப்படின்னாரு. காணிக்க வருது, எனக்கு சந்தோஷம் பொங்குது, அப்படியே உள்ளமெல்லாம் பொங்குது. ஆண்டவரே காணிக்க தரது வர காணிக்க வருது. எவ்வளவு ஒரு டியூஷன் மாஸ்டர், நிறைய பவர்ஸ்க்கு அவங்க டியூஷன் சென்டர் படிக்கிறாங்க. அப்ப நான் வெயிட் பண்ணிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்தான், தம்பி இந்த காணிக்க பாஸ்டர் கொடு. ஓகே, நான் பைபிள் தரேன். பைபிள் திறக்காதப்பா பேகை தரனாரு. இன்னும் ரெட்டிப்பான சந்தோஷம். ஆண்டவரே பைபிள் திறக்காம பேக்ல போடுற அளவுக்கா. ஓகே, பேகை திறந்தேன். அந்த ஸ்டூடெண்ட் போட்டான் பாருங்க, சில்லறையா போட்டான். 18 ரூபாய் 75 பைசா இருந்தது. நான் யோசி, சில்லறையா இது ரூபாவா, சில்லறையா ரூபாவா. நேரம் வந்தேன், வீட்டுக்கு வந்தேன், முட்டிப்பட ஆண்டவரே என் தேவைகள் தெரியும், நான் கண்டிப்பா ஜெபம் பண்ணி இருக்கிறேன், என் தேவையா சந்தி ஜெபித்து நான் பைபிளை திறந்து பார்த்தா உண்மையாலுமே ரூபாய் நோட்டு இருந்துச்சு. எனக்கு ஆனந்தம் தாங்க முடியல. அதை எடுத்தேன், எண்ணி பார்த்தேன், கர்த்தர் அங்க 5000 ரூபாய் கொடுத்திருந்தார். நல்லா கையை தட்டுங்களேன், நல்லா கையை தட்டுங்களேன். நான் ஆண்டவர்கிட்ட 5000 ரூபாயை கேட்டேன், ஆண்டு 5000 ரூபாய் கொடுத்தாரு. அப்பதான் யோசி, ஆண்டு இப்படி தெரிஞ்சா 10,000 ரூபாய் கேட்டுப்பனேன், ஏமாந்து போயிட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. விசுவாசி கவனிங்க, நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர், நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற இயேசு எப்படிப்பட்டவர் என்றால் உங்கள் கண்ணீரை துருத்தில் வைத்து ஏற்ற வழியில பதில் தருகிற தேவனா இருக்கிறார். கரம் தட்டி கரம் தட்டி கரம் தட்டி. ஐயா கவனிங்க, ஒரு அநேக நாட்டில் சில காரியங்களுக்காக காத்திருந்து கண்ணீர் விட்டு கிடைக்கலையா, ஏன்னா சில பிரச்சனைகள், அந்த பிரச்சனைக்கு அழுதுட்டே இருக்கிறேன், இன்னும் பதில் கிடைக்கல, நான் சோர்ந்து போயிருக்கிறேன். கவலைப்படாத, இன்னைக்கு ஆண்டவரோடு பேசுகிறார். உன் கண்ணீருக்கு இனி தாமதம் இல்லை, உன் கண்ணீருக்கு நாட்கள் அல்ல, சீக்கிரமாக உன் கண்ணீருக்கு கர்த்தர் பதில் தரப்போகிறார். அப்பொழுது இயேசுவை என்ன பண்ணுவோம், உயர்த்துவோம். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. முதலாவதாக ஏன் இயேசு உயர்த்த வேண்டும், நம்முடைய தேவையை அறிந்தவர். இரண்டாவதாக ஏன் இயேசு உயர்த்த வேண்டும், நம் நடைகளை வைத்திருக்கிறார், நம்முடைய கண்ணீருக்கு பதில் தருகிற தேவனா இருக்கிறார். அடுத்த வாசிங்க, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55 வசனம் வாசிங்க. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா, யாக்கோபு யோசே சீமோன் யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா. நல்ல கவனிங்க, அடுத்தபடியா இயேசு உயர்த்துறோம்னா, அவர் பூமி மனுஷன் வந்த பொழுது அந்த பரிசேயர் வேதபாரர் சொல்றாங்க, இவர் யாரு, இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா. கவனிங்க, இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா. கேவலமா பேச, தச்சன்டா காப்பண்டர், ஒரு தச்சனுடைய குமாரன் அல்லவா. நான் சொல்றேன் பாருங்க, இயேசு ஏன் உயர்த்துவோம்னா, அவர் மெய்யாலுமே தச்சனுடைய குமாரன். ஒன்று, தச்சன் எப்படி கேட்டீங்கன்னா, ஏதோ உடன் ஒரு டீப்பாய் இருக்குது. ஓகே, இந்த உடன் டீப்பா இப்படி இருந்திருக்காது, எங்கேயோ ஒரு மரமாக ஏதோ ஒரு மூலையில பிரயோஜனம் இல்லாத பொருளாய் காணப்பட்டிருக்கும். ஆனால் அந்த பொருளை தச்சன் கையில கொடுத்தோன அது பிரயோஜனம் உள்ளதாய் மாறப்பட்டது போல
இயேசு எப்படிப்பட்டவர் அந்த ராத்திரியோடு பேசுவாராக, நீ பிரயோஜனமற்ற ஒருவனாக, பிரயோஜனமற்ற ஒருத்தியாக இந்த ராத்திரி வந்திருப்பாய். உங்க வீட்டில் சொல்லிக்கலாம், நீ யூஸ்லெஸ், நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, உனக்கு ஒண்ணுமே ஆகாது சொல்லியிருப்பா என்றால், இயேசு எப்படிப்பட்டவர்? பிரயோஜனம் இல்லாத ஒன்றை அநேருக்கு பிரயோஜனமா வைக்கிறவர் தச்செடுக்குமான இயேசுவா இருக்கிறார். அல்லேலூயா. பிறகு நீ பிரசங்கம் பண்றேன், ஒரு காலத்தில் கூடுதல் நிக்க என்னால் முடியாது, 4 பேர் பேச மாட்டேன், ஞானமே பேசவே தெரியாது எனக்கு. எங்க மாமா ஒருத்தர் 1974 70 வருஷம் நினைக்கிறேன், நான் சின்ன பையன். ஒரு நாள் அந்த நாட்டு குடும்பத்தில் அவர் தான் முதல் கார் வாங்குறாரு. எங்க குடும்பத்தில் எங்க அம்மாவோட பிறந்த 5 பேர், ஒரு 7 பேர் எங்க அம்மா கூட பிறந்தவர்கள், எல்லாம் நிறைய குழந்தைகள். நான் தான் கடைசி பேர் நான் இந்த நாட்கள்ல. நான் சின்ன பையன், நேரம் வந்தாரு, டேய் சாம்சன் கவனிங்க, டேய் சாம்சன் நான் ஒரு காரியம் மாமா கேட்க போறேன், நீ சரியா பதில் சொல்லுனாரு. ஓகே கேளுங்க. அவர் சொன்னாரு, மாமா ஒரு கார் வாங்க போறேன், மாமா ஒரு கார் வாங்க போறேன், நீ சொல்லு, நீ சொல்ற காரை மாமா வாங்கிடுற அப்படின்னாரு. நான் சின்ன பையன், என் மூளை பாருங்க அப்படியே யோசித்த, மாமா நான் சொல்ற கார் வாங்குவீங்களா அப்படின்னு. நீ சொல்றா வாங்கிருந்தா, அப்ப சீக்கிரம் போய் ஒரு ஆம்புலன்ஸ் வேன் வாங்குங்க அப்படின்னு. என்னை பார்த்து உன கைன்னு முட்டாள் பைத்தியக்கார அப்படின்னாரு. என்ன பேச தெரிய வேண்டாம், கவனிங்க. நான் ஒரு காலத்துல யூஸ்லெஸ்ஸா இருந்தேன், இன்றைக்கும் இந்த தச்சனை இயேசுவின் கையில என்ன கொடுத்தபடினாலே தேசத்துக்கும் தேசங்களுக்கும் சபைகளுக்கும் அநேக ஆயிரங்களுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கை தட்டுங்க, அல்லேலூயா. நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க. ஐயா, ஏன் இயேசு உயர்த்துவோம்னா, பிரயோஜனம் சொல்றாரு, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானை தெரிந்து கொண்டார். இந்த ராத்திரி வந்திருக்கு யூஸ்லெஸ், நான் பிரயோஜனம் கிடையாது, என்னை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது என்று நீ நினைத்திருப்பாய் என்றால், உன்னை பத்தி மற்றவங்க சொல்லியிருந்தாங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், பிரயோஜனம் இல்லாத உன்னை வரும் நாட்டு அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற்ற வல்லவர், ஏனென்றால் நான் தச்சனுடைய குமாரனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. என் ஊழியக்காரலாம் நாங்க இருக்கிறோம், எங்களை பிரயோஜனம் உள்ளவர் என்று சொல்லி, எங்களை ஞானம் உள்ளவர் என்று சொல்லி, நான் நினைக்கிறேன் ஆண்டவனை தெரிந்து கொள்ளவில்லை. ஓகே, நான் பிரயோஜனம் இல்லை, நான் யூஸ்லெஸ் என்று என்னை தாழ்த்தின அப்படிப்பட்ட என்னை கத்தெடுத்து என்னை அநேகருக்கு ஆசீர்வாதம் வைக்கிறார் என்றால் உன்னை வைக்க வல்லவராக இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். நீ வந்திருக்கீங்களா, ஐயா என் குடும்பத்தை யூஸ்லெஸ்ஸா இருக்கிறேன், யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, எங்க அப்பா அம்மா வெறுக்கிறாங்க, எங்க உறவினர் இருக்கிறாங்க, வேலை செய்யற இடத்துல தப்பு தப்பான காரியம் செய்யறேன், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன், ஒரு செழிப்பே இல்லை. தச்செடுக்குமான இயேசு உன் வாழ்க்கையில வரும் பொழுது உன்னை பிரயோஜனம் உள்ளவனாக பிரயோஜனம் உள்ளவனாக மாறப்பட போகிறார். அது நிமித்தமாக இயேசுவை அல்லேலூயா. ஒன்று, தச்செடுக்குமாரன் பிரயோஜனம் இல்லாத ஒரு பொருளை பிரயோஜனமாய் மாற்ற வல்லவர். ரெண்டாவது தச்சை என்ன பண்ணுவாருன்னா, கவனிங்க, ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிள் டேமேஜ் ஆயிருக்கு, யூஸ்லெஸ்ஸா உடஞ்சு கிடக்குது. அந்த டேபிளை கொண்டு போய் தச்சண்டை கொடுத்தீங்கன்னா அதை அழகாக சரி பண்ணி அதை மற்ற பிரயோஜனம் வைக்க அவர் திறமையுள்ளவராக இருக்கிறார். ரெண்டாவது அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு தச்செடுக்குமாரனாக இருக்கிறபடினாலே உன் வாழ்க்கை உடைந்திருக்கிறதோ, உன் சரீரம் உடைந்திருக்கிறதோ, உன் வியாபாரம் உடைந்திருக்கிறதோ, உன் வேலையில் உடைக்கப்பட்டிருக்கிறாயோ, உன் படிப்புல உடைப்பட்டு காணப்படுகிறாய், ஆண்டவரே நிம்மதியே இல்லை ஆண்டவரே என்று வந்திருப்பாய் என்றால், இந்த ராத்திரி ஆண்டு சொல்லுகிறாரு, உடைந்து போன உன் வாழ்க்கையை, உன் சரீரத்தை, உன் வியாபாரத்தை, பிரிந்து போன உன் குடும்பத்தை, உன் வேலையை நான் கட்ட வல்லவராயிருக்கிறேன். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே என் வாழ்க்கை உடைந்து போயிருக்கு, ஆண்டவரே என் மனம் உடைந்து போயிருக்கிறது. விசுவாசிங்க, ஒரு சரீரத்தில் ஏதாவது உறுப்புகள் அது வேலை செய்யாதபடிக்கு அது உடைந்திருக்கும் என்றால், இந்த ராத்திரி ஜெபம் பண்ணுங்க, அந்த உறுப்பை அவர் புதிதாக உருவாக்க வல்லவராய் இருக்கிறார். கரந்தட்டி கத்தரை, கரந்தட்டி இந்த ராத்திரியில் கத்தரதை செய்வாராக, இந்த ராத்திரி கத்தரதை செய்வாராக. சில ஆண்டுகள் முன்னதாக நான் பெங்களூர் போயிருந்தேன், ஒரு பெரிய கூட்டத்திற்கு. ஒரு சகோதரன் ஒவ்வொரு நாளும் கூட்டம் முடிஞ்சோடனே என் பக்கத்து நிற்பாரு, பாஸ்டர் சில வார்த்தையில் பேச வேண்டும் என்று சொல்லி, டைம் இல்லை போறேன். கடைசி நாள் அவர் விடவே இல்லை, 5 நிமிஷம் ஒரு சாட்சி சொல்றேன், சொல்லுங்க சொன்னார். நம் பிராமண குடும்பத்தை சேர்ந்தவன், என் மனைவி அநேக ஆண்டு முன்னதாக அவர் ரட்சிக்கப்பட்டாள். நான் பிராமின் தான், என் மனைவியை திட்டமாட்டேன், தவறாமல் சபை கொண்டு போய் வாசல் விட்டுட்டு நான் திரும்பி போயிடுவேன், வாரதை போவாள். இதான் எங்களோட பழக்கம்.
ஒரு நாள் என் மனைவி சபை கூட திரும்பி போகும்பொழுது பஜாஜ் ஸ்கூட்டர், அந்த ஸ்கூட்டரில் ஒரு லாரி அடித்து என் கால்கள் முறிந்து போய் விட்டது. என்னால் வர முடியல. என் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனாங்க. என் மனைவி வந்தால் வீட்டுக்கு வந்தேன். ஒரு மனைவி சண்டே சர்வீஸ் பேசாமல் இருந்தா. நான் சொன்ன சர்ச்சுக்கு நீ போய்க்கோ, நீ ஆட்டோவில் போய்க்கோன்னு சொன்னேன். மனைவிக்கு ஒரே சந்தோஷம். கணவனாச்சு பிராமின், சபை சர்ச்சுக்கு வந்தனால கை கால் உடஞ்சி சொல்லாதபடிக்கு சபைக்கு அனுப்ப சந்தோஷமாக சபைக்கு போயிட்டேன். ஓகே, திருமண கால்கள் சரியாச்சு. மறுபடியும் என் மனைவியை நானே ஸ்கூட்டரில் கொண்டு போய் சபையில் விட்டு வந்தேன். ஒரு 5-6 வாரம் போனேன். திரும்பி வரும்பொழுது எந்த கால் அடிபடுதோ அதே காலை மறுபடியும் ஒரு லாரி அடிச்சு பல மல்டிபிள் ஃப்ராக்சர், நிறைய ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. என்னை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. எனக்கு பயங்கரமான வேதனைகள். ரொம்ப நாள் பாடுபட்டேன். ஆனால் ஒரு காரியம் மட்டும் செஞ்ச மனைவிட்ட, நீ சர்ச் போகிறத நிறுத்த வேண்டாம், நீ போய்க்கோ என்று சொல்லிவிட்டேன். அந்த மனைவிக்கு தாங்க முடியாத சந்தோஷம். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. 2வது முறை ஆனப்போது கூட என் கணவன் என்னை சபைக்கு அனுப்பியிருக்கிறாரு. இவ்வளோ நல்ல மனுஷன், ரட்சிக்கப்பட்டா பரவாயில்ல மனைவியுடைய மனதில் ஒரு வாஞ்சை. டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு நாள் மனைவி கிட்ட சொன்னாங்க, பாருங்க சந்தோஷமாக சர்ச்சுக்கு அனுப்புனீங்க, ஒரே ஒரு காரியத்தை நான் கேட்க செய்ய முடியுமா? என்னன்னு கேட்டேன். ஒரு 7 வாரம் எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, 7 வாரம் எங்கள் சபைக்கு வாங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி. நான் சரி ஓகே வரேன். 1 2 3 4 7 வாரம் போனேன். என் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் நடக்கவே இல்லை. என் மனைவி செய்த ஜெபம் என்ன, ஆண்டவரே இந்த 7 வாரத்தில் என் கணவனுக்கு ஏதாவது நன்மை செய்யும் என்று என் மனைவி ஜெபம்னா எனக்கு ஒன்றுமே நடக்கல. அன்று ராத்திரி சண்டே நைட்டு நான் கட்டில் படுத்துட்டு இருக்கிறேன். என் மனைவி படுத்திருந்தால் எப்போ நைட்டு வெளியே போகும்போது வாக்கர் அதை வச்சு தான் அவர் நடந்து போவாராம். இரவு ஒரு 2 மணி போல ரெஸ்ட் ரூம் போற எந்திரிச்சிருக்காரு. எந்திரிக்கும் தன்னை மறந்து தன்னை அறியாதபடிக்கு அந்த மனைவி என்ன பண்ணிருக்காங்க, இந்த கணவன் அதிகமாக ஜெபித்து கொண்டே இருந்திருக்காங்க. தன்னை அறியாதபடிக்கு அந்த வாக்கரை பிடிக்காம தன் கால் எடுத்து கீழே வச்சிட்டார். இன்னும் பிராக்சர் சரியாகல. கீழே வைத்த பொழுது ஒரே ஒரு சத்தம், கடக்குன்னு ஒரு சத்தம். முடிவு பண்ணிட்டார், மறுபடியும் கால் உடஞ்சிருச்சு, என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா பாஸ்டர் நான் காலை உண்ண சத்தம் கடிச்சு காலில் வலி இல்லை, வேதனை இல்லை, காலை மிதிச்சு பார்த்தேன், காலை ஆட்டி பார்த்தேன், என் கால் பரிபூர்ண சுகமடைந்தது. அல்லேலூயா. மனைவி தேடிப்பதான் மனைவியை காணோம். என்ன மனைவியை காணோம்? போய் பார்த்த பக்கத்துல அழுது ஜெபம், ஆண்டவரே என் கனவு 7 வாரம் சபைக்கு வந்தாரு, ஒண்ணுமே நடக்கல. ஜெபித்தால் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்கு காலை காமிச்சாரு. அந்த அடிப்பட்ட அறிகுறியே இல்லை. விசுவாசி கத்த இந்த ராத்திரில உன் அற்புதம் செய்வாராக. உன் சரிது உடைந்திருக்கும் என்றால், உன் கிட்னி ஃபெயிலியரா இருக்கிறா, உன் ஆட் பிரச்சனையா இருக்குதா, இன்றைக்கு கர்த்தர் ஒட்ட வைக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. இப்படிப்பட்ட இயேசு என்ன பண்ண போறோம்? இயேசுவை அல்லேலூயா. முதலாவதாக நம்முடைய தேவனை அறிந்தவர். 2வதாக நம் நடைகளை எண்ணி அதற்கு என்று பதில் தருகிறவர். 3வதாக நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். 4வதாக அவர் தச்சுடு குமாரனாக நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனமற்ற நம்மை பிரயோஜனமாற்ற வல்லவர். அடுத்தபடியாக உடைந்து போன வாழ்க்கையை, உடைந்து போன சரீரத்தை அவர் ஒட்ட வைக்க வல்லவராக இருக்கிறார். கடைசி எடுத்து வாசிங்க சங்கீத புஸ்தகத்திலே 145:19. அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் ஏன் உயர்த்துறோம்? அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். அநேக விருப்பத்தை எல்லாரும் சொல்ல முடியாதியா, சந்தேகம் இல்லை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் மற்றொரு சொல்ல முடியாத ரகசியமான சில விருப்பங்கள் இருக்கலாம். ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர்? ஏன் அவர் உயர்த்துறோம்னா, நம்முடைய விருப்பத்தை மனதில் வச்சு நாம் புலம்பிக் கொண்டே இருப்போம், இது நிறைவேறுமா என்று சொல்லி. ஒரு ஞாபகம் வருது, நான் விரும்ப வேண்டும், விரும்புறதை நல்லதாக விரும்ப வேண்டும். நான் சொல்லி முடிக்கிறேன், எல்லாரும் கவனிங்க. நான் விரும்ப வேண்டும், நான் விரும்புறது நல்லதா இருக்க வேண்டும். நான் சின்ன பையனா இருக்கப்போ எங்க அம்மா மடியில் படுத்துட்டு இருப்பேன். சின்ன பிள்ளையா இருக்கும், எங்க அம்மா மடியில் படுத்துருப்பேன். எங்க அம்மா என் தலை சீவுவாங்க, என் தலை சீவி விடுவாங்க. அப்ப தலைமுடி ஒரே சிக்காகும். பொம்பளை சிக்கு எடுக்கிறாங்கல்ல, அப்படியே சீப்பில் அப்படியே முடி சிக்கி சிக்கி இழுக்கும். அப்ப நான் விரும்புவேன், என்னைக்கு இந்த சிக்கு போகுமோன்னு சொல்லி. கத்த சிக்கே இல்லாத முடி கத்த தந்து விட்டார். நீ தலையில் சீவணும்னா முடியில் சீவுது போல இல்ல, தண்ணீர் சீவுது போல இருக்கிறது.
பிரியமானவர்களே, விருப்பத்தை நிறைவேற்றுவாரு, ஜாக்கிரதையா விரும்ப வேண்டும். ஓகே, இயேசு எப்படிப்பட்டவர்? கடைசியாக நம்முடைய விருப்பத்தை அறிந்தவர். ஐயா, ஒரு காரியம் கேட்க நீங்க பதில் சொல்லுங்க. என்னுடைய எல்லா விருப்பத்தையும் மத்தோடு சொல்லியிருக்கிறேன் என்று யாராலும் இங்க உண்டா? என் எல்லா விருப்பத்தையும் நான் மறைக்காம மத்தோடு சொல்லியிருக்கிறேன். எதா இருக்குதா? எதை உள்ள வச்சுட்டு இருக்கோம்ல, சன்னமா, அல்லேலூயா, யாருக்குமே தெரியாம நடந்தா பரவாயில்ல, இது கிடைச்சா பரவாயில்ல, இப்படி ஆச்சுனா பரவாயில்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மறைச்சு வச்சிருக்கிற, யாரு தெரிய விரும்பிட்டு இருக்கிற நாள் வரப்போகுது, அந்த விருப்பத்தை உன் தேவனாகி நான் நிச்சயமாய் நிறைவேற்றதான் போற. என்ன கைத்தட்டு, நல்லா கையத்தட்டு. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. யா, சின்ன சின்ன விருப்பங்கள் பாருங்க, எல்லாம் சாட்சியோடு சேர்ந்து சொல்றேன் நான். இது பைபிள் ஸ்டடி இல்ல, இது ஆசீர்வாத கூட்டம். சின்ன சின்ன விருப்பங்கள். நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன், குறைவாக சாப்பிட்றேன். உடம்பு பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு, நினைக்கிறவங்களுக்கு. அளவுக்கு மீறி என்றைக்குமே போக மாட்டேன், எப்பவுமே லிமிட் தான் சாப்பிடுவேன். ஆனால் எனக்கு பிடிச்ச சில ஆகாரம் உண்டு. அதில் ஒரு சாப்பாடு என்னவென்றால் முருங்கைக்காய். கரெக்டாக சொல்ல பாருங்க, அந்த முருங்கை கூட கறி போட்டு சாப்பிடுறது. மட்டன் முருங்கைக்காய் போட்டு ஒரு குழம்பு வச்சுக்கின்னு வைங்களேன். பிரியமானவர்களே, அருமையான சகோதரர்களே, நீங்க செய்யுங்க, உங்க புருஷனுடைய அன்பாய் நேசிப்பார். ஓகேயா? ஒரு நாள் எனக்கு ஆசை, என் வீட்டம்மா சொன்ன, ஏய் என்னத்தான்னா எனக்கு முருங்கைக்காய் கறி குழம்பு செய்யறியா? சரி ஓகே அப்படின்ட்டாங்க. எங்க பொருளை போய் நான் மட்டன் வாங்கிட்டு வந்துட்டேன். இவன் முருங்கைக்காய் வாங்கணும். முருங்கைக்காய் நானும் பசங்க ஸ்கூல் போயிட்டாங்க. ஒவ்வொரு கடையா ஏறி இறங்குறேன். எல்லா காயும் இருக்குது, முருங்கைக்காய் மாத்திரம் இல்லை. எனக்கு பயங்கர டென்ஷன். முருங்கைக்காய் வாழ்க்கை சாப்பிட வேண்டாம், போ தொலைது கழுத அப்படி திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். வரும்போது என்னோட ஸ்கூல்ல படிச்ச எனக்கு கிளாஸ்மேட், அவனை மீட் பண்ணி ஒரு 5 வருஷம் ஆச்சு. அவன் எதிர, நான் பைக்ல வந்துட்டு இருக்கிறேன், அவன் எதிரில் ரோட்ல வரான். என்ன பார்த்தா, சாம்சன் ஒரு நிமிஷம் இல்லைண்டா. ஓகே நின்றுட்டேன். என் பக்கத்தில் ரோட கிராஸ் பண்ணிருந்தா, எப்படி இருக்கிற, சௌக்கியமா இருக்கிறியா, என்ன பண்ற? நான் சொன்னேன், நான் அவனுக்கு கிறிஸ்டின் பையன், நான் ஊழியம் செய்யறேன், நீ எப்படி இருக்கிற, எல்லாம் பேசுறோம். அவர் சொன்ன, உன்னை பார்க்க தான் காலையில் அலைஞ்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா 5 வருஷம் ஆச்சுல்ல, என்ன விஷயம், எதுக்கு அலையிற? அவர் சொல்ல, என்னமோ தெரியலப்பா, எங்க வீட்டில் ஒரு முருங்கை மரம் வச்சிருந்தோம், இன்னைக்கு காய்ச்சுது, அந்த முருங்காய் பொறிச்சேன், என்னமோ ஞாபகம் வந்துச்சு, அதுக்காக கொடுக்க வந்த அப்படின்னா. நல்லா தட்டு கைய. நல்லவரியா? இல்லை கவனிங்க, டே டு டே லைஃப்ல நித்தம் வாழ்க்கையில அவர் நல்ல ருசிச்சு பாருங்க. நீங்க சின்ன சின்ன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். உன் வாழ்க்கையில மட்டும் தெரியாத காரியமா இருக்கலாம், அந்த விருப்பத்தை இயேசு நிறைவேற்ற இருக்கிறபடினாலே இயேசுவை அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று இயேசு உயர்த்த போகிறோம். ஏனென்றால் நம்முடைய தேவைகளை அறிந்த இயேசு அவர். நம்முடைய நடைகளை விசுவாசி. ஆண்டவரே, நம்முடைய சபைக்கு நடந்து வந்திருக்கிற எனக்கே தெரியாது, நீ பேசியிருக்கிறீங்க, என் நடைகளாய் இருக்கிறீங்க, பதில் தரப்போறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். கண்ணீரை துருத்தி வச்சிருக்கிறீங்க, பதில் தரப்போறீங்க, அதுக்காக நன்றி தெய்வமே. நீ தச்சனுடைய குமாரன், பிரயோஜனம் இல்லாத என்னை பிரயோஜனமாக பண்ண போகிறேன். நீ தச்சனுடைய குமாரன், உடைந்து போன சரீரத்தை, உடைந்து போன வாழ்க்கையை, உடைந்து போன வியாபாரத்தை கத்த மீண்டுமாக நீ செழிக்க செய்ய போகிறேன். இயேசுவே, நீர் ஆண்டவரே என் தேவனை அறிந்தவர், என் விருப்பத்தை நிறைவேற்ற தேவன். இன்னைக்கு உம் நாமத்தை உயர்த்துவோம் ஆண்டவரே, உடைய நாமத்தை உயர்த்துவோம் என்று சொல்லி, ஆமாயா, நிச்சயமாகவே இந்த இயேசு உயர்த்த அவர் தகுதி உள்ளவர். அவர் யாருன்னு கேள்விப்பட்ட, என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படி ஒரு அற்புதம் இயேசு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே 2 கரங்களை வைத்து, ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் தேவையை சந்திப்பீராக ராஜா, எங்கள் தேவையை சந்திப்பீராக. என் நடைகளாய் என்னை வைத்திருக்கிறீர், அதில் பதில் தருவீராக. என் கண்ணீர் துருத்தில் வைத்திருக்கிறீர், அதில் பதில் தருவீராக ராஜா. தச்சுடைய குமாரனே நடைக்கு பதில் தருவீராக ராஜா. என் அற்புதத்தை செய்வீராக ராஜா. உடைந்து போன வாழ்க்கையை கத்த சீர்படுத்துவீராக. இந்த மாலையில் வந்திருக்கிற, வெளியே சந்தோஷமா இருக்கிறேன், ஆனால் துக்கத்தோடு இருக்கிறேன், என் விருப்பத்தை நிறைவேற்றுவீராக. ஆண்டவர் சொல்கிறார், உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன். எல்லா கரம் உயர்த்தி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். உடைய நாமத்தை மேம்படுத்த எல்லாரும் கரம் உயர்த்தி அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆழமாய். அப்படியே கரமசித்து பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். எல்லா கரமசித்து
கரம் அசைத்து, கரம் தட்டி அல்ல, கரம் அசைத்து, கரம் அசைத்து. ஷாராதபர்மா அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆழமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆழமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு கரவசைத்து உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துவோம், உயர்த்துவோம். ஆராதனை 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 ஆராதனை. இயேசு உயர்த்துங்க. உன் தேவனை அறிந்தவர், உன் நடையில் எண்ணி வைத்திருக்கிறவர். எபினேசரே, 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 இதுவரையில் கரவசைத்து உன் தேவனை அறிந்த தேவன் உன் தேவனை சந்திப்பாராக. நீ சபைக்கு நடந்து வந்திருக்கிற இதை கணக்கு தருவாராக. உன் கண்ணீருக்கு பதில் தருவாராக. இதுவரையில் கரம் தட்டி பாடுவோம். உம்மை முழு உள்ளத்தோ கரம் தட்டி ஷாராதி ராதி நமரபரவா ரிபபாராதி அந்தரபஷரவா. நல்ல கரம் தட்டி, கரம் தட்டி ஷாராதி நமரபா. எஸ் லார்ட். ஆராதனை ஆராதனை ஓஹோ ஆராதனை ஆராதனை. நல்ல கரந்தடிகள் திறமைப்படுத்துவோம். நல்ல கரந்தட்டி முழுபடத்தோடு கூட நல்ல கரந்தட்டி, நல்ல கரந்தட்டி. தேவனை அறிந்த ஆண்டவர் நடையில் எண்ணி வைத்திருக்கிறார். கண்ணீருக்கு பதில் தருவார், கண்ணீருக்கு பதில் தருவார். நம்ம ஒட்ட வைக்க வல்லவர், விருப்பம் நிறைவேற்ற இயேசு அவர். ஆமென். உம்மை உயர்த்துவோம் ஆண்டவரே. இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய கரங்களை உயர்த்த ஆண்டு சமதப்பு கூட உயர்த்துறோம் ஆண்டவரே. நான் கேட்ட செய்தி முடிய என் தேவனை சந்திப்பீராக. நான் நடந்து வந்திருக்கிற என் நடைகளுக்கு பதில் தருவீராக ராஜா. நான் கண்ணீரோடு ஜெபம் பண்ணி இருக்கிறேன். என் கண்ணுக்கு பதில் தருகிற தேவன் நீர் ஆண்டவரே. தச்சுடைய குமாரனே, பிரயோஜனம் இல்லாத என்னை பிரயோஜன பாத்திரமாய் மாற பண்ணுவீராக. தச்சுடைய குமாரனே, உடைந்து போன வாழ்க்கையை நீ கட்டி எழுப்புவீராக. ஆண்டவரே, விருப்பத்தை நிறைவேற்றுவீராக. உம்மை உயர்த்துவோம் ஆண்டவரே. கரமுயர்த்தி அன்பின் ஆண்டவரே, நசேசு நாமத்தாலே உம்மை உயர்த்து வந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படியே என்னுடைய தேவனை சந்திக்கிற தேவன், நடைகளை எண்ணி வைத்து கணக்கு தருகிற தேவன், கண்ணீரை துருத்தில் வைத்து அதற்கு பதில் தருகிற தேவன். தச்சுடைய குமாரனே, பிரயோஜனம் இல்லாத ஜனங்களை பிரயோஜனமாய் மாற பண்ணுவீராக. தச்சுடைய குமாரனே, உடைந்து போன சரீரத்தை இப்பொழுதே ஒட்ட வைப்பீராக. சரி, எந்த பகுதி உடைந்து போயிருக்கிறதோ இன்று ராத்திரி ஒரு அற்புதம் நடப்பதாக என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தாலே அந்த உறுப்புகள் பலனடைவதாக. உடைந்து போன குடும்பங்கள், உடைந்து போன வியாபாரங்கள் மறுபடியும் கட்டப்படுவதாக, ஒட்ட வைக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறான் ஆண்டவரே. ஆண்டவரே, கடைசியாக உம்முடைய பிள்ளை அநேக விருப்பங்கள் உண்டு. இந்த விருப்பங்களை நிறைவேற்றுவதாக ஜெபிக்கிறேன். வெளியே சொல்ல முடியாத விருப்பங்கள் ஆண்டவரே, அநேக ஆண்டுகளாக அநேக நாட்களாக காத்திருந்து பெற முடியாத நன்மைகளை இந்த ஆண்டிலே கர்த்தர் தருவதாக ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டிலே தருவதாக ஜெபிக்கிறேன். ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. முடியாதவைகளை முடிய பண்ணுகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். இந்த ராத்திரி வேளை எதெல்லாம் முடியலன்னு சொன்னீங்களோ, இன்றைக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் வைத்திருக்கிறார். அவர் உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வருவேன் சொன்னார். இந்த ராத்திரி கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். Let God arise. தேவன் எழுந்தருளி இருக்கிறார். உடைய பிள்ளைகள் ஆசீர்வதியும். ரெவரண்ட் சாம்சன் எட்வர்டை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாஸ்டர் வல்லமை எடுத்து பயன்படுத்தினி அநேகரை கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே.